யூகேன் டெஸ்ட் பேட்ச் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மள இன்னைக்கு யூகேன் டெஸ்ட்ல டெஸ்ட் நம்பர் 4ஓட டெஸ்ட் நம்பர் 4 எழுதியிருப்பீங்க. ஆல்ரெடி அதில் வந்து ஜியாகிரபி வந்து ஒரு 60 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டின்ஸோட எக்ஸ்பிளேஷன் மட்டும் பார்த்துடலாமா? சரி, ஓகே. இல்லை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். என்ன அப்படின்னா 101ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஓகேவா? என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோவிங் நேஷனல் வாட்டர்வேஸ் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நேஷனல் வாட்டர்வே டு ப்ரொவைட் 24-hour நேவிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் ஓவர் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 205 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது தேசிய நீர்வழி போக்குவரத்து நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. இது எங்க இருக்கும் அப்படின்னா 10th புக்ல கொடுத்துருப்பாங்க. 3 வாட்டர்வேஸ் கொடுத்துருப்பாங்க. என்னெல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நேஷனல் வாட்டர்வேஸ் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதோட டோட்டல் லெங்க்த்னு பாத்தீங்கன்னா 1620 கிலோமீட்டர்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இது வந்து எங்க இருந்து எங்க வரையும் போகும் அப்படின்னா நம்ம ஹால்டியா டு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலா சில புக்ல வந்து இதுல டேட்டா வந்து மாறி இருக்கும். ஓகேவா? ஆக்சுவலா அலகாபாத் டு கால்டியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது நேஷனல் வாட்டர்வேஸ் 2 பாருங்களேன். இதோட டோட்டல் லெங்க்த்னு பாத்தீங்கன்னா 891 கிலோமீட்டர் கொடுத்துருப்பாங்க. இது எங்க இருந்து அப்படின்னா துபிரி டு சைதியான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சில புக்ல. ஓகேவா? இல்ல ஆல்டியா டு சைதியான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதை நீங்க இப்போ உள்ள புக்கு அப்டேட் பண்ணிக்கணும். துபிரி டு சைதியான்னு சில புக்ல இருக்கும். ஆனா இப்போ உள்ள புக்ல ஆல்டியா டு சைதியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதனால அதை நீங்க சேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? இது பழைய புக்ல உள்ளது, இது இப்போ உள்ள எடிஷன்ல உள்ளது. ஓகேவா? அடுத்தது நேஷனல் வாட்டர்வேஸ் 3 அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இதோட டோட்டல் லெங்க் 205 கிலோமீட்டர். ஓகேவா? 205. இது எங்க அப்படின்னா நம்ம கேரளா இருக்கு இல்லையா, கேரளால இருக்கக்கூடிய கொல்லம்ல இருந்து கோட்டபுரம் வரையும். சரியா? கேரளால இருக்க கொல்லம் டு கோட்டபுரம் வரையும் போகக்கூடிய ஒரு நேஷனல் வாட்டர்வேவா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நம்மளுக்கு ஸ்கூல் புக்ல இந்த 3 வாட்டர்வேஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்ப இதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த நேஷனல் வாட்டர்வே 3 இருக்கு தெரியுமா, இது வந்து 24 மணி நேரம் செயல்படக்கூடியது எந்த வாட்டர்வேஸ் சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இன்னொன்னு வாட்டர்வேஸ்ல தேசிய நீர்வழி போக்குவரத்துலயே இருக்கக்கூடிய ரொம்ப லெங்தியஸ்ட் வாட்டர்வே எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம்ம சொல்றோம் இல்லையா 1220 கிலோமீட்டர்ல நேஷனல் வாட்டர்வே 1 சொல்றோமா, இதுதான் இருக்கிறதுலே லெங்தியஸ்டா நம்ம சொல்லுவோம். ஓகேவா? நம்மளுக்கு இங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 24-hour நேவிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் 24 மணி நேரம் செயல்படக்கூடிய ஒரு வாட்டர்வேஸ் கேட்டிருக்காங்க. வித் டிஸ்டன்ஸ் 205 கிலோமீட்டர் கொடுத்துட்டாங்க. இப்போ இதை வச்சு நம்ம ஈஸியா என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் 3 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இது வந்து நம்ம 10th புக்ல இருக்கும். ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க, ஒரு கிளான்ஸ் பாத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 102 பாருங்க. கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். The location of India lies in the southern part of Asia. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்தியாவின் அமைவிடம் ஆசியாவோட தென் பகுதியில் அமைந்துள்ளதுன்னு சொல்லி சொல்றாங்க. கரெக்ட் தான். ஏன்னா இந்தியா இருக்கிறது எங்கதான் அப்படின்னா வேர்ல்டுல. ஓகேவா? இங்க என்ன வரும் நம்மளுக்கு நார்த்து. ஓகேவா? இது வந்து சவுத்து, இது நம்மளுக்கு ஈஸ்ட் வெஸ்ட். அப்ப நார்த் ஈஸ்ட் பார்ட், இந்த பார்ட்ல நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா இந்தியா வந்து லொக்கேட் ஆயிரும். அவங்க என்ன கேட்கறாங்க, இந்தியாவின் அமைவிடம் ஆசியாவோட தென் பகுதியில் அமைந்துள்ள. கரெக்ட் தான். ஏன்னா ஆசியாவோட தென் பகுதியில தான் என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம இந்தியாங்கிறது இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ரெண்டாவது பாருங்க, இந்தியாவோட வடக்கு முனை இந்திரா முனை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்சுவலா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இந்தியாவோட கார்னர்ஸ் என்னலாம் அப்படின்ட்டு. இது நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, ஸ்டார்டிங்லேயே படிச்சிருப்பீங்க. கார்னர்ஸ்னா என்ன, அந்த அக்யூரேட் பாயிண்ட் அப்படிங்கறது கேட்கறாங்க. சரியா? இங்க என்ன பாயிண்ட், இங்க என்ன பாயிண்ட், இங்க என்ன பாயிண்ட், இது நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்தியாவோட தென்முனை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து என்ன அப்படின்னா குமரி முனை அப்படிங்கறத இந்தியாவோட தென்முனையா சொல்லுவோம். சரியா? அப்ப தென் கோடி முனைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அது எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு இங்க வரக்கூடிய லட்சத்தீவு இருக்கா, சாரி அந்தமான் நிக்கோபார் இருக்கு இல்லையா, அந்த கார்னர்ல வரும் தெரியுமா, அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிக் மில்லியன் புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்தியாவோட தென் கோடி முனைன்னு சொல்லி சொல்லுவோம். தென்கோடி, கடைக்கோடி அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தென்கோடி முனையில இருக்கக்கூடியதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த இடத்த சொல்லுவாங்க. இதுக்குதான் பிக் மில்லியன் புள்ளின்னு பேரு. இல்லைன்னா இதுக்கு அனதர் ஒரு நேம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்திரா முனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிக் மில்லியன் புள்ளி அல்லது இந்திரா முனைன்னு பேரு. சரியா? சரி, ஓகே. இந்த கிழக்கு பார்ட் இருக்கு இல்லையா, இதுல வரக்கூடியது என்ன அப்படின்னா கிபித்து அப்படிமா. இந்த கிபித்து எங்க இருக்கு அப்படின்னா அருணாச்சல பிரதேசத்துல இருக்கு. ஓகேவா? அப்போ இந்தியாவோட கிழக்கு முனை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிபித்து அருணாச்சல பிரதேசம். இது ஸ்கூல் புக்ல இருக்காது, பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது மேற்கு மேற்கு முனைன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இது குஜராத்ல இருக்கக்கூடிய ரான் ஆஃப் கட்ச். ஓகேவா? குஜராத்ல இருக்கக்கூடிய ரான் ஆஃப் கட்ச் இதான் நம்ம இந்தியாவோட மேற்கு முனையா சொல்லுவோம். இதே இது வடக்கு முனைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுதான் வடக்கு முனை. அப்படிதானே? வடக்கு முனைன்னு சொல்லும்போது இது என்ன சொல்லுவாங்கன்னா இந்திரா கோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
இந்திரா கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 4 கார்னர்ஸ். சரியா? இதையும் சேர்த்து படிச்சு வச்சுக்கணும். 5 கார்னர்ஸா. ஓகேவா? வடமுனைன்னு சொல்லி பார்த்தா என்ன சொல்லுவாங்க? இந்திரா கோல் அப்படிம்பாங்க. தென்முனைன்னு பார்த்தா குமரி முனைய சொல்லுவோம். தென் கோடி முனைன்னு சொல்லி பார்த்தா பிக்னெல்லியன் புள்ளி, இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்திரா முனை. இந்திரா முனையும் இந்திரா கோலையும் குழப்பக்கூடாது. வடக்கு முனைனாதான் இந்திரா கோல். கடைக்கோடி முனை, தென்கோடி முனைன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்திரா முனை. சரி, அடுத்தது கிழக்கு முனைன்னு பாத்தீங்கன்னா கிபித்து. அது எங்க இருக்கு? அருணாச்சல பிரதேசத்துல இருக்கு. மேற்கு முனைன்னு பாத்தீங்கன்னா ரான் ஆஃப் கட்ச். அது எங்க இருக்கு? குஜராத்ல இருக்கு. ஓகேவா? இதான் பாயிண்டா சொல்லுவோம். இப்ப இதை வச்சு பாருங்களேன். இந்தியாவோட வடக்கு முனை இந்திரா முனைன்னு சொல்லி சொல்றாங்க. இந்தியாவோட வடக்கு முனைக்கு என்ன சொல்லுவோம்? இந்திரா கோல்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்திரா கோல் அப்படின்னு சொல்லுது. இப்ப இந்திரா முனைன்னு எதை சொல்லுவோம்? இந்த தென் கோடி முனை தான் இந்திரா முனை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? அதுதான் என்ன டிகிரியில கொடுப்பாங்க அப்படின்னா 6 டிகிரி 45 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. சரியா? அடுத்தது இந்தியா வந்து புவியின் மொத்த பரப்பளவில் 2.4%. இது கரெக்ட் தான். ஏன் அப்படின்னா பாருங்களேன், வேர்ல்டுல இந்தியாவோட பரப்பளவு மட்டும் எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னா 2.4% இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம 10th புக்லயே கொடுத்துருப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் என்னவா இருக்கு அப்படின்னா ராங்கா இருக்கு. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் வந்து ஏ. ஓகேவா? அடுத்தது பாருங்க 103 பாருங்க. அசஸ் அண்ட் ரீசன் வச்சு கேட்டிருக்காங்க பாருங்க. டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் ஆர் கால் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃபார்மர்ஸ். இது அடிக்கடி கேட்கக்கூடிய எக்ஸாம் கொஸ்டின்ஸ். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கூட. சரியா? இதுல பாருங்க, பூச்சி வெப்பமண்டல மலைக்காடுகள் உலகின் பெரும் மருந்தகம் என அழைக்கப்படுகிறது. கரெக்ட் தான். சரியா? ஏன்னா இங்க வந்து அதிகமா நம்மளுக்கு இது என்னது மெடிசன் தயாரிக்கக்கூடிய நிறைய ஹெர்பல்ஸ் வந்து எல்லாமே எங்கதான் அதிகமா அழைக்குதுன்னா அந்த மலைக்காடுகள் தான். அதுதான் உலகின் பெரும் மருந்தகம் அப்படின்னு சொல்லி அதை சொல்றாங்க. ரீசன் பாருங்களேன், 25% of plants, இதுதான் நான் சொன்னேன். 25% of the plants found in the tropical rainforest region possesses medicinal properties. சரியா? ஏன்னா மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமா விளைவிக்கக்கூடியது எங்கதான் அப்படின்னா அந்த மலைக்காடுகள். அதனாலதான் இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா உலகின் பெரும் மருந்தகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ ரெண்டுமே கரெக்ட் தான். அசஸ் both A and R are true and R explains A அப்படிங்கிறது கரெக்டா இருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது. இல்ல நீங்க அடிக்கடி திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 104 பாருங்களேன். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்களா? அந்தமான் நிக்கோபாரை பத்தி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் 10th புக்ல இருக்கக்கூடியதுதான். சரியா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸ்ரீ விஜயபுரம் இஸ் த பிரசன்ட் கேபிட்டல் ஆஃப் த அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட். கரெக்ட் தான். ஏன் அப்படின்னா இப்ப ரீசனா என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு 2 years பேக், ஓகேவா, ஸ்ரீ விஜயபுரம் சொல்லி சொல்றாங்க இல்லையா, அது இப்ப நேம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஆனா இதுக்கு முன்னாடி என்ன நேம் அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் அப்படின்னாலே நம்மளோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஏரியாவை எதை சொல்லுவாங்க அப்படின்னா போர்ட் பிளேயர் சொல்லுவாங்க. சரியா? அப்போ முதல்ல இருந்த நேம் என்ன அப்படின்னா போர்ட் பிளேயர். சரியா? இப்ப இருக்கக்கூடிய நேம் தான் என்ன அப்படின்னா ஸ்ரீ விஜயபுரம் அப்படிங்கிறது. ஓகேவா? அப்ப இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்ரீ போர்ட் பிளேயர்ங்கிற பேரை தான் என்னவா மாத்திருக்காங்க அப்படின்னா ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகேவா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, பிட் ஐலாண்ட் கொடுத்துருக்காங்களா? இந்தியாவின் ஒரே செயல்படும் எரிமலையான பிட் தீவு அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் அமைந்துள்ளது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஆனா என்ன வேர்டு தப்பு அப்படின்னா கொடுத்துருக்காங்க பாருங்க, the only active volcano in India is located in the Andaman and Nicobar group of islands, பிட் ஐலாண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரே செயல்படும் எரிமலைங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேரண்ட் தீவு. இதுதான் நம்ம அந்தமான் நிக்கோபார்ல இருக்கு. இந்த பிட் தீவு எங்க இருக்கு அப்படின்னா நம்ம லட்சத்தீவு இருக்கு இல்லையா, லட்சத்தீவு அங்க இருக்கக்கூடியது. ஓகேவா? ஞாபகத்துல வச்சுக்கணும். பேரண்ட் தீவு தான் இந்தியாவில இருக்கக்கூடிய ஒரே செயல்படும் எரிமலை. சரியா? இந்த பித்தீவு எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டா அது வந்து லட்சத்தீவுல இருக்கக்கூடியது. ஓகேவா? அது வந்து எதுக்கு ஃபேமஸா சொல்லுவாங்க அப்படின்னா பேட் சாங்சுரிக்கு ஃபேமஸா சொல்லுவாங்க. இந்த பித்தீவை வந்து எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா பறவைகள் சரணாலயத்துக்கு ஃபேமஸ். ஓகேவா? ஓகேவா? சரி, ஓகே. அடுத்தது தேர்ட் பாருங்க, சாடல் பீக் இஸ் த ஹையஸ்ட் பீக் இன் அந்தமான் சொல்லி கொடுத்துருக்காங்களா? அதுவுமே என்ன அப்படின்னா கரெக்ட் தான். நம்ம அந்தமான்ல இருக்கக்கூடிய சாடல் சிகரம் அப்படிங்கிறது அந்தமானோட உயரமான சிகரம் சொல்லி கொடுத்துருக்காங்களா? இதுவும் கரெக்ட் தான். சரியா? அடுத்தது 8 டிகிரி கால்வாய் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு கூட்டங்களை பிரிக்கிறது. 8 டிகிரி கால்வாய் என்ன பிரிக்கும் அப்படின்னா மாமி. ஞாபகம் வச்சுக்கலாமா? ஷார்ட்கட்டு மாமி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மாமினா மாலத்தீவு, மினிக்காய் தீவு. சரியா? இது ரெண்டையும் பிரிக்கக்கூடியதான் 8 டிகிரி. இது 6th ஸ்கூல் புக்ல பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. சரியா? அப்ப அந்தமானை நிக்கோபாரையும் பிரிக்க தீவு கூட்டம் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 10 டிகிரி கால்வாய். 8 டிகிரிங்கிறது உங்களுக்கு எங்க வரும்? மாமிக்கு வரும். 10 டிகிரி கால்வாய் தான் அந்தமானை நிக்கோபார் ஐலண்டை பிரிக்கக்கூடியது.
ஓகேவா. இது போக அந்தமானுக்கு சொல்லணும் வேற என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. ரிவிஷன் பண்ணி நீங்க அழகா யூஸ் பண்ணிக்கலாம் நான் சொல்ற கண்டென்ட். ஓகே. அந்தமான் நிக்கோபாருக்கு வேற என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா டோட்டலா எத்தனை ஐலாண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா 572 ஐலாண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா. தீவு கூட்டங்கள்ங்கிறது எத்தனை இருக்குன்னா 572. மனிதர்களால வசிக்கக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா 38. ஓகேவா. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த அந்தமான் வந்து எங்க இருக்கு அப்படின்னா நம்ம பே ஆஃப் பெங்கால் வங்காள விரிகுடா இருக்கு இல்லையா அந்த கடல் இருக்கக்கூடிய ஒரு தீவு தான் இது அந்தமான் நிக்கோபார். ஓகேவா. இதோட கடைக்கோடி கார்னர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்தியாவோட தென்கோடி முனை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரியா. இதை நோட் பண்ணி வச்சுக்கணும். 572 தீவு கூட்டம் மொத்த மனிதர்களால் வசிக்கக்கூடியன்னு பார்த்தா 38. இங்க இருக்கக்கூடிய ஃபேமஸான ஒரு தீவு நான் சொல்லிட்டேன். என்ன தீவு அப்படின்னா பேரண்ட் தீவு. அது எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா எரிமலை அங்க செயல்படும் ஆக்டிங் பல்கனோங்கிறது நம்ம இந்தியாலேயே அங்க மட்டும்தான் இருக்குது. பித்தீவுங்கிறது லட்சத்தீவுல வரக்கூடியது. அது வந்து பேட் சாங்சுவரிக்காக சொல்லக்கூடியது. ஓகேவா. அப்ப இது வந்து அந்தமான் நிக்கோபாருக்கு டோட்டல் டீடைல். அதே மாதிரி அவங்களோட நிர்வாக தலைவர்கள் முதல்ல போர்ட் பிளேயர். இப்ப அதோட நேம் என்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸ்ரீ விஜயபுரம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஓகேவா. சரி ஓகே. அடுத்த கொஸ்டின் பாத்துடலாமா. இப்ப ஆன்சர் இதுல பாருங்களேன். நான் என்ன சொன்னேன் 2ம் தப்பு தான் 4ம் தப்பு தான். 2 and 4 2 மட்டும் தப்பா இருக்கு. ஓகேவா. ஆப்ஷன் டி அப்படிங்கிறது. ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பாருங்க 105 பாருங்களேன். இது என்ன கொடுத்துருக்காங்க சாயில். இதுவும் நம்ம 10th புக்ல உள்ள கண்டென்ட் தான். ஓகேவா. 10th புக்கு நீங்க ஜியோகிரபினாலே 10th புக்கை நல்லா தரோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹையர் கிளாஸ் கொஞ்சம் படிச்சாலும் சரி லோயர் கிளாஸ் படிச்சாலும் சரி முதல்ல 10th புக்கு நல்லா தரோ பண்ணிடணும். ஓகேவா. நம்மளுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ல 5 கொஸ்டின்ஸ்ல ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம 10th புக்கை நல்லா படிச்சிருந்தாலும் என்ன பண்ணிக்கலாம் ஈஸியா போட்டுலாம். ஓகேவா. சரி ஓகே. அடுத்த இதுல பாருங்க த இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். சரியா. அதாவது இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம்னு சொல்லுவாங்க. சரியா. புக்ல உங்களுக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னா 1953 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலா இந்திய வேராய்ச்சி கழகம் ஆரம்பிக்கப்பட்ட வருஷம் 1929. அவங்க மண்ணை டிவைட் பண்ணதான் 1953. ஓகேவா. ஆனா உங்களுக்கு இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் 1953 ஆரம்பிச்சாங்கன்னு கொடுத்துருப்பாங்க. அது ஒரு சின்ன மிஸ்டேக். அதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா. அப்ப 1929 தொடங்கப்பட்ட இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தான் 53ல இந்தியாவை என்ன பண்ணிருப்பாங்க 8 வகையா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கிளாசிபிகேஷன் பண்ணிருப்பாங்க. ஓகேவா. சரி. பின்வரும் மண் வகைகளை அவற்றோட இருப்பு சதவீதத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்திருக்க. இது வந்து ஓல்டு எடிஷன் நம்ம 2023 2022 19 எடிஷன் அந்த எடிஷன்லாம் இதுக்கு பெர்சன்டேஜ் கொடுத்திருப்பாங்க. ஆனா இப்போ ரீசெண்டா வந்த எடிஷனுக்கு பெர்சன்டேஜ் இல்ல. நியூ புக் வச்சு படிக்கிறவங்க இந்த பெர்சன்டேஜை எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா. சரி ஓகே. இப்ப என்ன டோட்டலா 8 மண்ணு சொல்லியிருப்பாங்க இல்லையா 53ல எத்தனை மண்ண 8 மண்ணை என்ன பண்ணிருப்பாங்கன்னா வகைப்படுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கரிசல் மண். நல்லா இம்பார்ட்டன்டா இருக்கக்கூடிய சாயில் 4 சாயில் நீங்க நல்லா படிச்சாலே போதும். கரிசல் மண் எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னா 29%. நம்மளுக்கு என்ன மண்ணா இருக்கு அப்படின்னா கரிசல் மண் தான் இருக்கு. சரியா. இந்தியால அதிகமா காணப்படக்கூடிய சாயில் எது அப்படின்னு சொல்லி கேட்டாலே கரிசல் மண் தான். டோட்டல் 29. அதாவது 29.69 கொடுத்துருப்பாங்க. 29.69. ஓகேவா. சரி ஓகே. இது கரிசல் மண். ரெண்டாவது நம்மளுக்கு அதிகமா இருக்கக்கூடிய மண்ணா செம்மண். செம்மண் டோட்டலா எத்தனை பெர்சன்டேஜ் சொல்லுவாங்கன்னா 28% சொல்லுவாங்க. ஓகேவா. அடுத்ததா மூணாவதா வண்டல் மண் கொடுத்திருப்பாங்க. வண்டல் மண் அப்படிங்கிறது 22.16% அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சரியா. அடுத்தது நாலாவதா என்ன கொடுத்திருப்பாங்கன்னா வண்டல் மண்ணுக்கு அப்புறமா சரள மண். இது 6.13% அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. சரியா. அடுத்த அஞ்சாவதா வறண்ட பாலை மண்ணும் கொடுத்திருப்பாங்க. அதுவும் 6.39ங்கிற மாதிரி வரும். சரியா. அதாவது இது வந்து 7.13 வரும். இது வந்து 6.39 வரும். சரியா. அடுத்த ஆறாவதா வேற என்ன மண் அப்படின்னா காடு மற்றும் மலைமண் சொல்லுவாங்க. ஓகேவா. நீங்க மத்ததுக்கெல்லாம் பெர்சன்டேஜ் படிக்கலாம் பரவாயில்ல. ஓரளவு தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. சரியா. அடுத்தது ஏழாவதா சதுப்பு நில மண் சொல்லி சொல்லுவாங்க. சரியா. அடுத்ததா எட்டாவதா உப்பு மற்றும் காரமண் சொல்லி சொல்லுவாங்க. உப்பு மற்றும் காரமண் இதான் இருக்கலே ரொம்ப கம்மியானது 1.29% அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரியா. இப்போ மண்ணுங்கிறது மொத்தம் 8 டைப்ஸ் உண்டு. இதை பார்த்துக்கோங்க. இதுல அதிகமா எங்க பார்த்தோம் கரிசல் மண் தான் ஃபர்ஸ்ட் வரும். நம்பர் 2 கரிசல் மண் தான் இருக்கலே அதிகமா. அடுத்து 2 செம்மண்ங்கிறது 2வது 28%. அடுத்தது 3வது நம்மளுக்கு என்ன வரணும் 4 வரணும். வண்டல் மண் 22.16%. கடைசியா நம்மளுக்கு என்ன வரணும் அப்படின்னா சரளை மண் அப்படிங்கிறது வரணும். சரியா. ஓகே. அப்போ ஆன்சர் பாத்தீங்கன்னா 2143. இது வந்து இப்போ உள்ள எடிஷன்ல இந்த கண்டென்ட் இல்ல. இந்த கண்டென்ட் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா. ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. 106 பாருங்களேன். இதுவும் 10th புக்ல உள்ள கண்டென்ட் தான். பயிர் சாகுபடி நம்மளோட
சீசன்ஸை பத்தி கொடுத்துருப்பாங்க. கிராப்பிங் சீசன் கொடுத்துருக்காங்களா? இப்ப என்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். காரிஃப், ராபி, சையது 3 சீசன் உண்டா? இல்ல காரிஃப்னா முதல்ல இந்த மந்த்தை நீங்க கம்பல்சரி ஞாபகம் வச்சுக்கணும். காரிஃப்ங்கிறது எங்க ஸ்கூல் ஆரம்பிக்கிறது இருந்து குவார்டர்லி ஹாலிடேஸ் சொல்ற வரையும் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப எங்க ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரையும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? அடுத்து ராபி பாருங்களேன், இது வந்து என்ன சொல்லுவாங்க, அடுத்து அக்டோபர்ல ஸ்கூல் திரும்ப ஓபன் ஆகுமா? அக்டோபர்ல இருந்து மார்ச் ஆனுவல் எக்ஸாம் வர வரையும் ஞாபகம் வச்சுக்கலாம். இது ராபி. சையதுங்கும் போது நம்மளுக்கு அந்த லீவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏப்ரல் மே ஜூன்ல திரும்ப அப்படிங்கிற மாதிரி ஏப்ரல் டு ஜூன் அப்படிங்கிறது சையது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இதுலயே பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. வட மாநிலங்கள்ல என்ன பயிரெல்லாம் விளையுது, தென் மாநிலங்கள்ல என்ன பயிரெல்லாம் விளையுது நான் கொடுத்துருக்காங்க பாருங்க. முக்கிய பயிர்கள் என்னெல்லாம் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் காரிஃப் கொடுத்துருக்காங்க இல்லையா? காரிஃப் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நெல்லு, பருத்தி. சரியா? இந்த டைம்ல என்னது நம்மளுக்கு அதிகமா விளையும் அப்படின்னா நெல்லு, பருத்தி அப்படிங்கிறது அதிகமா விளையும். அடுத்து ராபில வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கோதுமை இருக்கு இல்லையா? கோதுமை, கடுகு. சரியா? இதுல வந்து நெல்லு, பருத்தி மட்டும் இல்ல, நெல்லு, பருத்தி காரிஃப்ல. சரியா? வேற என்ன அப்படின்னா சோளம், சரியா, கம்பு, நிலக்கடலை, இது எல்லாமே இந்த ரீஜியன்ல அதிகமா விளையும். நிலக்கடலை இல்லை. அடுத்தது ராபின்னு சொல்லி பார்க்கும்போது கோதுமை, கடுகு. சரியா? சையதுன்னு பார்க்கும்போது காய்கறி, பழம், சரியா, தீவன பயிறு, இந்த மாதிரி சொல்லுவாங்க. இது எல்லாமே சையது பீரியட் ஏப்ரல் டு ஜூன்ல அதிகமா விளையக்கூடியது. ஓகேவா? இப்ப இதுவும் ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடியதான். அப்போ ஆப்ஷன் ஆன்சர் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 2, 3, 1 ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 107 பாருங்க. கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். பின்வரும் கூற்றுகளை கவனி. 23 டிகிரி 30 மினிட்ஸ் வட அச்சமான கடகரேகை இந்தியாவை 2 பகுதிகளாக பிரிக்கிறது. சரியா? அது எப்படின்னு பாத்துடலாமா? முதல்ல இந்த ஸ்டேட்மெண்ட் நான் ரீட் பண்ணிடுறேன், அடுத்து பாருங்க. வட அச்சமான கடகரேகை இந்தியாவை 2 பகுதிகளாக பிரிக்கிறது. கடகரேகைக்கு தெற்கே மித வெப்பமண்டலமாகும், கடகரேகைக்கு வடக்கே மித வெப்பமண்டலம். இந்த ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 23 டிகிரி 30 மினிட்ஸ் வட அச்சமான கடகரேகை இந்தியாவை 2 பகுதிகளாக பிரிக்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியா அப்படி இருக்கா? ஓகேவா? இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ள பாஸ் ஆகக்கூடிய ஒரே ஒரு லைன் வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர் மட்டும்தான், அதாவது கடகரேகை மட்டும்தான் இப்படி பாஸ் ஆகும். இப்ப எப்படி இருக்கு? இந்தியாவை 2 டிவைட் பண்ற மாதிரி இருக்கா? அப்ப கரெக்ட் தான். சரியா? டிராபிக் ஆஃப் கேன்சர்னு சொல்லுவோம் இது. ஓகேவா? இதோட ஆட்டிடியூட், அதாவது எத்தனை டிகிரியில கட் ஆகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா 23 டிகிரி சவுத்து, சாரி நார்த்து. சவுத்துல நார்த் வரும். ஓகேவா? அப்போ 23 டிகிரி நார்த்ல கட் ஆகக்கூடியதான் என்ன அப்படின்னா டிராபிக் ஆஃப் கேன்சர். டிராபிக் ஆஃப் கேப்ரிகான்னா இதே 23 டிகிரியில சவுத்துல கட் ஆகும். சரியா? அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது மகர ரேகை அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவோம். சரியா? சரி, ஓகே. அப்போ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? கரெக்ட். ஏன் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 23 டிகிரி 30 மினிட்ஸ் வடஅட்சமான கடகரேகை இந்தியா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா 2ஆ டிவைட் பண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். கடகரேகைக்கு தெற்கே இந்த இருக்கா, இதுதான் கடகரேகை. இப்போ கடகரேகைக்கு தெற்கே இங்க சொல்றாங்க. இது என்ன ஜோனா இருக்குது, இது என்ன ஜோனா இருக்குன்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. தெற்கே மித வெப்பமண்டலமாகவும் கடகரேகைக்கு வடக்கே வெப்பமண்டலமாகவும் உள்ளதுன்னு சொல்றாங்க. அதாவது இதுல பாத்தீங்க அப்படின்னா கடகரேகைக்கு தெற்க இருக்கா, இந்த இடத்த என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு மித வெப்பமண்டலம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா? ஓகே, கடகரேகைக்கு தெற்கே அப்படிங்கிறது ஓகே தான், மித வெப்பமண்டலம். வடக்கேங்கிறது வெப்பமண்டலம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆக்சுவலா இதுல என்ன அப்படின்னா இது தப்பா வரும். என்ன இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து மிஸ்டேக். ஏன் அப்படின்னா கடகரேகைக்கு தெற்கே இருக்கா, தெற்கேங்கிறது நம்மளுக்கு வெப்பமண்டலம், நம்ம இருக்க ஏரியா வெப்பமண்டலம். சரியா? இந்த சைடு தான் என்ன வரும் அப்படின்னா நம்மளுக்கு மித வெப்பமண்டலம்ங்கிறது வரும். சரியா? மித வெப்ப மண்டலம் அப்படிங்கிறது வரும். சரியா? அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது தப்பு. ஓகேவா? மித வெப்பமண்டலம், தெற்கே மித வெப்பமண்டலம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா தெற்க வந்து வெப்பமண்டலம், வடக்கு தான் என்ன வரும் நம்மளுக்கு மித வெப்பமண்டலம் வரும். இந்த வார்த்தையை சேர்த்துக்கலாமா? இது தெற்க வெப்பமண்டலம், வடக்கே மித வெப்பமண்டலம். ஓகேவா? சரி, அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பா இருக்கு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இந்தியாவில் கடகரேகை 4 மாநிலங்கள் வழியா கடந்து செல்கிறது. இதுல பார்த்தாலே தெரியும் 4 மாநிலம் வழியா அது கிராஸ் ஆகும். கிட்டத்தட்ட 8 ஸ்டேட் வழியா பாஸ் ஆகும். பின்னாடி கொஸ்டின் இருக்கு அதுவும். சரியா? கடகரேகை எத்தனை ஸ்டேட் வழியா பாஸ் ஆகும்னா 8 ஸ்டேட் வழியா பாஸ் ஆகும். பின்னாடி கொஸ்டின் வரும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? குஜராத், ராஜஸ்தான், அப்படி 8 ஸ்டேட் வழியா பாஸ் ஆகும். ஓகேவா? இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இதுவும் தப்பா இருக்கு. என்ன தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பா இருக்கு. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 1 கரெக்டா, 2 மற்றும் 3 தவறு. ஆப்ஷன் பி. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 8வது கொஸ்டின் பாருங்க. இது ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான். ஜூன் 19, 2026 ஆக்சுவலா இப்பதான் கப்பல் கட்டும் தொழிற்சாலைங்கிறது நவரத்னா அந்தஸ்தை பெற்றது. எந்த கப்பல் கட்டும் தொழிற்சாலை சொல்றாங்க? நம்ம இந்தியாவில நம்ம புக்ல 10th புக்ல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா
4 வகையான கப்பல் கட்டும் தளம் கொடுத்திருப்பாங்க. என்னலாம் இதுல இருக்கு, நான் அது இது மட்டும் எழுதுறேன். சரியா, ஃபர்ஸ்ட் பாருங்க, கார்டன் ரீச். கார்டன் ரீச் எங்க இருக்கு அப்படின்னா கொல்கத்தால இருக்கு. மசாகான் எங்க இருக்கு அப்படின்னா மும்பைல இருக்கு. கொச்சின் எங்க இருக்குன்னா கொச்சின்லயே தான் இருக்கு. ஓகேவா. இந்துஸ்தான் எங்க இருக்கு அப்படின்னா கார்டன் ரீச் கல்கத்தா, மசாகான் மும்பை, கொச்சின் தான். இந்துஸ்தான் வந்து வைசாக்ல இருக்கு, விசாகப்பட்டினம். ஓகேவா. ஆமா. இப்போ இதுல என்ன கேக்குறாங்க பாருங்க, இப்ப ரீசனா நவரத்ன அந்தஸ்தை வாங்கின ஷிப்யார்ட், அதாவது கப்பல் கட்டும் தளம் எதுன்னு சொல்லி கேக்குறாங்க, கார்டன் ரீச். ஓகேவா. இதான் இப்ப நவரத்ன அந்தஸ்துங்கிறத லாஸ்டா பிரதமர் மோடி அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா கொடுத்திருப்பாங்க. ஜூன் 19, 2026 இந்த கப்பல் கட்டும் தளத்தை தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா நவரத்ன அந்தஸ்துக்கு உயர்த்திருப்பாங்க. ஓகேவா. ஓகே, கப்பல் கட்டும் தளத்துல நம்ம ஓவராலா எத்தனாவது இடத்துல இருக்கும் அப்படின்னா 16வது 16th பிளேஸ்ல இருக்கும். சரியா. ஏசியால எத்தனாவது இடத்துல இருக்கும் அப்படின்னா 2nd பிளேஸ்ல இருக்கும். ஓகேவா. இதுதான் ஸ்கூல் புக்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 109 பாருங்களேன். பின்வரும் கூற்றுகளை கொண்டு சரியான பேஸ்ட் ஆன் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். உலகின் மிகப்பெரிய நதி தீவான மஜுலி இந்த நதியில் அமைந்துள்ளது. சரியா, இது மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. சரி, செகண்ட் பாருங்களேன், இந்த ஆறு சீனா, இந்தியா, வங்கதேசம் 3 வழியா ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ சீனா, இந்தியா, வங்கதேசம் போது நம்மளுக்கு 2 ஆறு டக்குன்னு வரலாம். என்னதான் கங்கையும் வங்கதேசத்துல வரும், பிரம்மபுத்திராவும் வரும். அப்ப எந்த 2 ரிவர் அப்படிங்கிறதுனால கங்கைங்கிறது சீனாவுக்குள்ள என்ன பண்ணாது, நம்மளுக்கு போகாது. அதை வச்சு நீங்க ஆப்ஷன் ஈஸியா எடுத்துடலாம். சரியா. ஓகே, அடுத்தது பாருங்க, வங்கதேசத்தில் இந்த நதி கலக்கும் போது ஜமுனா, இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எடுத்துடலாம். ஏன்னா நம்ம பிரம்மபுத்திராவை வந்து எப்படி பிரம்மபுத்திரான்னு சொல்றோமோ, பங்களாதேஷ்ல வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜமுனான்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ கரெக்ட். இதை வச்சு நம்ம ஈஸியா என்ன ஆன்சர் பண்ணிடலாம், பிரம்மபுத்திரா. பிரம்மபுத்திராவோட ஸ்டேட்மெண்ட்ஸ் கொஞ்சம் என்னங்கிறத நான் சொல்லியிருந்தேன். பிரம்மபுத்திராவோட டோட்டல் லெங்த் எவ்வளவு கொடுத்திருப்பாங்க, 2900 கிலோமீட்டர். இந்தியாவில ஃப்ளோ ஆகக்கூடியது மட்டும் வெறும் 900 கிலோமீட்டர். இது இப்போ உள்ள புக்ல நான் இதே கிலோமீட்டர் தான் இருக்குன்னா சிந்துக்கு மட்டும் அப்டேட் ஆயிருக்கு. ஓகேவா. சரி, அப்போ 2900 கிலோமீட்டர் இந்தியாவுக்குள்ள ஃப்ளோ ஆகக்கூடியது வெறும் 900 கிலோமீட்டர். இது எங்க ஆரிஜினேட் ஆகும், நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். எங்க ஆரிஜினேட் ஆகும் அப்படின்னா திகாங்ல தான். அதாவது என்ன அப்படின்னா நம்ம கைலாஷ் மலைத்தொடர்ல, சரியா, மானசரோவர் அருகே கொஞ்சம் கீழே திபெத் பகுதியில, சரியா, இந்த இடத்துல தான் என்ன ஆகும் அப்படின்னா பிரம்மபுத்திரா வந்து ஆரிஜினேட் ஆகும். பிரம்மபுத்திரா நம்ம பிரம்மபுத்திரான்னு சொல்ற மாதிரி அவங்க என்ன சொல்லுவாங்க, ஜமுனான்னு சொல்லுவாங்க. இது நம்ம கங்கையும் பிரம்மபுத்திரா எப்படி வருதுன்னு வைங்க, அந்த 2ம் சேர இடத்த அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மேக்னா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா. அப்ப 2 ரிவரும் சேரக்கூடிய இடத்துக்கு என்ன பேரு, மேக்னான்னு பேர் சொல்லுவோம். ஓகேவா. பிரம்மபுத்திராவோட சப் ரிவர்ஸ் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், TMB சுபன்ஸ்ரீ அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. TMB சுபன்ஸ்ரீ, அதாவது பிரம்மா எனக்கு TMB சுபன்ஸ்ரீ மாதிரி வேலை கிடைக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கீனா திஸ்டா, என்ன யம்னா மனாஸ், பீனா பராக்கு, அடுத்து சுபன்ஸ்ரீங்கிறது ஒரு சப் ரிவர் தான். இதான் பிரம்மபுத்திராவுக்கு டோட்டலா சொல்லுவோம். ஓகேவா. அப்ப எந்த நாடு ஃபுல்லா ஃப்ளோ ஆகும், எந்த கண்ட்ரி ஃபுல்லா ஃப்ளோ ஆகுதுன்னா சைனா, இந்தியா, பங்களாதேஷ். ஓகேவா. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா. அடுத்து பாருங்க, பின்வரும் கூற்றுகளை கொண்டு சரியான விடைகளை. இதை நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போதே எடுக்கலாம். மித வெப்பமண்டல, அதாவது இட் இஸ் அ சப்ட்ராபிக்கல் கிராப்ங்கிறாங்க. கிராப்ஸ்லயே நம்மளுக்கு ஃபுட் கிராப்ஸ், கேஷ் கிராப்ஸ், இது மாதிரி நிறைய சொல்லியிருப்பாங்க இல்லையா. அதே மாதிரி நம்மளுக்கு ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ், ஓகேவா, அது பிளான்டேஷன் கிராப்ஸ், இந்த மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் கிராப்ஸ் வந்து நம்மளுக்கு 10th புக்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. இதுல என்ன கேக்குறாங்க பாருங்க, இது மித வெப்பமண்டல இலைப்பயிர். ஓகே, அடுத்தது பாருங்க, கரிசல் மண்ணில் நல்லா வளருமா, இந்த ஒன்ன வச்சு ஆன்சர் எடுத்துடலாம். கரிசல் மண் போது நம்ம பிளாக் சாயில்னு சொல்லுவோமா, கரிசல் மண்ணில் நல்லா வளரக்கூடியது என்னது, எடுத்தோடனே நம்ம எதான் சொல்லுவோம், பருத்தி, காட்டனை தான் சொல்லுவோம். சரியா. அடுத்தது வெள்ளி இலைப்பயிர், பருத்தி தான் நம்ம என்ன சொல்லுவோம், வெள்ளி இலைப்பயிர்னு சொல்லுவோம். இட் இஸ் கால்டு சில்வர் ஃபைபர் கிராப். இதை வச்சு ஆன்சர் என்ன அப்படின்னா பருத்தின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா. பருத்தியை பத்தி சொல்லணும்னா வேற ஒண்ணும் இல்ல, வெள்ளி இலைப்பயிர்னு சொல்லுவாங்க. கரிசல் மண்ணில் நல்லா வளரக்கூடியதுதான். ஓகேவா. வேற மிதவெப்பமண்டல இலைப்பயிர்னு இதை சொல்லலாம். சரியா. ஓகே, வேற எக்ஸ்ட்ராவா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா கரிசல் மண்ணை பத்தி வேணா சொல்லலாம். கரிசல் மண் அப்படிங்கும் போது என்ன அப்படின்னா நம்மளுக்கு பிளாக் சாயில்னு சொல்லுவோம். ஓகேவா. ரெகூர் மண், இது எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரியா. ரெகூர் மண் என அழைக்கப்படக்கூடிய மண் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, கரிசல் மண்ணை தான் சொல்லுவோம். இந்தியாவில அதிகமாக காணப்படக்கூடிய மண் என்ன மண் தான், கரிசல் மண் தான் சொல்லுவோம். சரியா. சரி, ஓகே. அப்போ இதை ஈஸியா எடுத்துடலாம். ஓகேவா. சேனல்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தங்க இலைப்பயிர்னு சொல்லுவோம். ஓகேவா. தங்க இலைப்பயிர். பட்டு அப்படிங்கும் போது நம்ம இந்தியாவில 5 வகையான பட்டு நம்ம யூஸ் பண்றோம். சரியா. பட்டு உற்பத்தியில யாரு அதிகம்னு சொல்லி பாத்தீங்கன்னா கர்நாடகா ஸ்டேட் தான்.
சரியா? நம்ம இந்தியாலேயே 3ல 1 பங்கு பட்டு உற்பத்தி எங்கதான் நடக்கு அப்படின்னா கர்நாடகால தான் நடக்கும். சரியா? ஏன்னா இங்கதான் என்னது மத்திய பட்டு ஆராய்ச்சி நிறுவனம் அப்படிங்கிறது பெங்களூர்ல இருக்குது. அது இங்கதான். ஓகேவா? அடுத்தது கரும்பு அப்படின்னு சொல்லும் போது கரும்பு உற்பத்தி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கரும்புல நம்ம எத்தனை பிளேஸ்ல இருக்கோம் அப்படின்னா முதல் 3 கண்ட்ரி என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் எதை சொல்லுவாங்க அப்படின்னா பிரேசில சொல்லுவாங்க. என்ன? 2வது இந்தியாவை சொல்லுவாங்க. 3வது கியூபாவை சொல்லுவாங்க. இது கரும்பு உற்பத்தியில. ஓகேவா? கரும்பு உற்பத்தின்னு பார்த்தா இதான் உங்களுக்கு ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்க. பிரேசில், இந்தியா, கியூபா. சர்க்கரை உற்பத்தியில அடுத்த ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. சர்க்கரை உற்பத்தியில தான் கியூபா ஃபர்ஸ்ட், பிரேசில் 2வது, இந்தியா 3வது அப்படின்னு வரும். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 111 பாருங்க. பின்வரும் கூச்சுகளை கொண்டு வளிமண்டல அடுக்கின் வகையினை கண்டறிக. இது எங்க இருக்கும்? 9th புக்ல அட்மாஸ்பியர்னு ஒரு லெசன் இருக்கும் இல்லையா? அந்த லெசன்ல இருக்கக்கூடியது. ஓகேவா? இப்ப இது நீங்க இப்படிதான் இருக்கும். சரியா? லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர். என்னென்ன லேயர் அப்படிங்கிறது மொத்தம் 5 லேயர்ஸ் வரும். ஓகேவா? 5 லேயர்ஸ்க்கு ஒவ்வொரு கண்டென்ட் இருக்கு. ஞாபகத்துல வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் உள்ள இது என்ன சொல்லுவாங்க? ட்ரோபோஸ்பியர் அப்படிம்பாங்க. ட்ரோபோஸ்பியர்னா என்ன அப்படின்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கீழடுக்கு. சரியா? ஆமா, கீழடுக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. ட்ரோபோஸ்பியர் கீழடுக்கு. சரியா? அடுத்து இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வானிலை உருவாக்கும் அடுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம கிளைமேட் ஆக்ஷன் எல்லாம் நடக்கும். சரி, ஓகே. இதுல பாத்தீங்கன்னா 5 லேயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரோபோஸ்பியர், 2வது என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஸ்ட்ரேட்டோஸ்பியர், 3வது மீசோஸ்பியர், 4வது தெர்மோஸ்பியர், கடைசியா எக்ஸோஸ்பியர் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இது ஒவ்வொன்றுக்குமே ஒன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ட்ரோபோஸ்பியர்னாலே கிளைமேட் ஆக்ஷன் எல்லாம் நடக்கிறது இந்த அடுக்குல மட்டும்தான். இதை கீழடுக்குமா. சரியா? அடுத்து ஸ்ட்ரேட்டோஸ்பியர், ஜெட் எல்லாம் பறக்கக்கூடியது இந்த செகண்ட் லேயர்ல. 3வது மீசோஸ்பியர் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இடையடுக்கும்பாங்க. இந்த எரிக்கல் எல்லாம் இருக்கு தெரியுமா? அதெல்லாம் வரும்போது உள்ள பூமிக்குள்ள என்ட்ரு ஆகும் போது எரிய வைக்கப்படும். அது எந்த அடுக்குல என்ட்ரி ஆகும் போது அப்படின்னா இந்த மீசோஸ்பியருக்குள்ள என்ட்ரு ஆகும் போதுதான். அடுத்தது வெப்ப அடுக்குன்னா வேற ஒண்ணு இல்ல, இந்த ரேடியோ வேவ்ஸ் இருக்கு இல்லையா? நம்ம பூமியில இருந்து போகக்கூடிய ரேடியோ வேவ்ஸ் மேல உள்ள அந்த வெப்ப அடுக்குல போய் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி தான் வரும். இப்ப இதுலதான் வெப்ப அடுக்குன்னு சொல்லுவாங்க. கடைசியா எக்ஸோஸ்பியர் வெளியடுக்கு. இதுலதான் முக்கியமான ஒரு நிகழ்வு, ஒரு வினோத நிகழ்வுன்னு சொல்லுவாங்க. அரோரா ஆஸ்ட்ராலிஸ் போரியாலிஸ் அப்படிங்கிறது இங்கதான் நடக்கும். சரியா? ஆக்சுவலா அந்த அரோரா அப்படின்னாலே ரிஃப்ளெக்ஷன் அர்த்தம். ஓகேவா? அதாவது ஒளிச்சிதறல்னு அர்த்தம். ஓகேவா? சரி, ஓகே. இப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாப்போமா? ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இந்த அடுக்கு ஓசோன் அடுக்கு என்று அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. கரெக்ட் தான். ஏன்னா இந்த ஸ்ட்ரேட்டோஸ்பியர் இருக்கு தெரியுமா? அந்த 2வது அடுக்கு. சரியா? ஜெட் விமானம் பறக்கிறது. சரியா? அதே மாதிரி என்ன அப்படின்னா இந்த அடுக்குலதான் ஓசோன் இருக்கு தெரியுமா? மூலக்கூறு. அது அதிகமா இந்த அடுக்குலதான் இருக்கு. ஓசோன் மூலக்கூறுகள் அதிகமா இருக்கிறதுனாலதான் இந்த அடுக்கு என்ன சொல்லுவாங்க? ஓசோன் அடுக்குன்னு சொல்லுவாங்க. ஓசனோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓசனோஸ்பியர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓசனோஸ்பியர்னு அந்த அடுக்கு தான் சொல்லுவாங்க. இந்த அடுக்க 2வது அடுக்கு. சரியா? அதான் இல்ல கேட்டிருக்காங்க. இந்த அடுக்கு ஓசோன் அடுக்கு என்று அழைக்கப்படுகிறது. ஜெட் விமானங்கள் பறப்பதற்கு ஏதாவது இந்த அடுக்குன்னு சொல்றாங்களா? என்னது ஆன்சர்? ஸ்ட்ரேட்டோஸ்பியர். நீங்க தமிழ் மீடியத்துல படிக்கிறவங்க தமிழ்ல இங்கிலீஷ்ல ரெண்டுலயுமே இந்த நேம ஞாபகத்துல வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா சிலர் இங்கிலீஷ்லயே ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ரேட்டோஸ்பியர் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்ப என்ன அடுக்கு? படையடுக்கா, இடையடுக்கா, அடி எடுக்கான்னு தெரியாம இருக்கக்கூடாது. ஓகேவா? அதனால ரெண்டுலயுமே படிச்சு வச்சுக்கணும். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 112 பாருங்களேன். டாடா குழுமம் எந்த ஆண்டில் இந்திய அரசிடமிருந்து ஏர் இந்தியாவின் கட்டுப்பாட்டையும் அதன் செயல்பாட்டையும் அதிகாரப்பூர்வமாக மீண்டும் தன்வசப்படுத்தியது? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல நம்ம இந்தியாவுக்கு ஏர்வேஸ் அப்படிங்கறதே நம்ம டாடா தான் வாங்கியிருப்போம். என்னெல்லாம் வாங்கி 2 உண்டு நம்மளுக்கு. சரியா? என்னெல்லாம் உண்டு அப்படின்னா ஒண்ணு ஏர் இந்தியா, இன்னொன்னு இந்தியன் ஏர்லைன்ஸ். ஏர் இந்தியா, இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்தியன் ஏர்லைன்ஸ். சரியா? இந்த இந்தியன் ஏர்லைன்ஸ்ங்கிறது உள்நாட்டு விமான சேவையை கொடுக்கக்கூடியது. அதாவது நேஷனல், நாட்டுக்குள்ள மட்டும். சரியா? ஏர் இந்தியாங்கிறது வெளிநாட்டு சேவை, அதாவது ஃபாரின் மற்ற அதர் கண்ட்ரீஸ்க்கு போகக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி ஏர் இந்தியா. இது 2 லாஸ்ட்ல என்ன ஆச்சுன்னா போச்சு. இப்போ 2 என்ன பண்ணாங்கன்னா ஒன்னா மர்ஜ் பண்ணாங்க. சரியா? ஒன்னா என்னைக்கு மர்ஜ் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. இது எக்கனாமிக்ஸ் புக்ல இருக்கு. சரி, எப்போ மர்ஜ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா 27/8/2007 2ஐயும் ஒன்னா சேர்த்திருப்பாங்க. சரியா? மர்ஜ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னா நிறைய லாஸ்ட்ல போச்சு. அதனால திரும்ப நம்ம யார்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா டாடா அவங்ககிட்ட என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. சரியா? இப்ப பாருங்களேன், டாடா குழுமம் எந்த ஆண்டில் இந்திய அரசிடமிருந்து ஏர் இந்தியாவின் கட்டுப்பாட்டையும் அதன் செயல்பாட்டையும் அதிகாரப்பூர்வமாக மீண்டும் தன்வசப்படுத்தியும் கேட்டிருக்காங்களா? வேற 2022 ஆஃப்டர் கொரோனா நம்மளுக்கு ரொம்ப ஏர்வேஸ்ல ரொம்ப லாஸ் ஆனதுனால இதுக்கு மேல மேனேஜ் பண்ண முடியும்னு என்ன பண்ணிட்டாங்க? டாடா வேலையை கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதுதான் இல்ல கேக்குறேன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 113 பாருங்களேன்.
அசஸ் அண்ட் ரீசன் பன்னாட்டு தேதிக்கோள். இன்டர்நேஷனல் டேட் லைன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இது வந்து எந்த ரீஜன் வழியா போகும் அப்படின்னா நம்ம பசிபிக் ரீஜியன் இருக்கு தெரியுமா, அது வழியா போகக்கூடிய ஒரு லைன். ஓகேவா, இது என்ன லைன், வேற ஒண்ணும் இல்ல, இது வந்து 6th புக்ல இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் தான். நான் அதை வரைஞ்சு காமிக்கிறேன். இல்ல பாருங்க, நம்ம வேர்ல்டுல நம்மளுக்கு இப்படி லாங்கிடியூட், அதாவது தீர்க்க கோடுங்கிறது நிறைய போகுமா, எத்தனை இருக்கும், இந்த சைடு ஒரு 180, இந்த சைடு ஒரு 180, டோட்டலா 360 இருக்கும். ஆனா அதுல 180வது கோடு போகுது தெரியுமா, அந்த 180வது கோடா சொல்லுவாங்க. சரியா, அதுதான் இன்டர்நேஷனல் டேட் லைன் சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து முக்கியமா நம்ம பசிபிக் ரீஜியன் வழியா போகக்கூடியது. அந்த அந்த கோடு என்ன பண்ணும் அப்படின்னா இப்படி கொஞ்சம் வளைச்சு விட்டுருப்பாங்க, இப்படி இப்படி கொஞ்சம் வளைஞ்சு போகும், நேரா போகாது. சப்போஸ் நேரா போச்சு அப்படின்னா அதை பாஸ் ஆகக்கூடிய அந்த கண்ட்ரீஸ்க்கு 2 டேட் வரும். சரியா, அதை வந்து கன்ஃபியூஷன் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோடை வந்து வளைச்சு விட்டுப்பாங்க. அதான் இதுல கேட்கறாங்க பாருங்க. இந்த இன்டர்நேஷனல் டேட் லைன் இஸ் நாட் ஸ்ட்ரெயிட், ஸ்ட்ரெயிட்டா இருக்காது, கரெக்ட் தான், ஏன்னா அது கொஞ்சம் வளைஞ்சு போகும். சரியா, பன்னாட்டு தேதிக்கோடு நேராக சென்றால் ஒரே நாட்டிற்குள் 2 தேதிகள் அமையும், கரெக்ட் தான். அசஸ் அண்ட் ரீசன் ரெண்டுமே கரெக்ட், ஆப்ஷன் ஏ. சரியா, 6th புக்ல இருக்கு, பேசிக். அடுத்தது இது பாருங்க, ரிவர். இந்த ரிவர் ஆரிஜினேட் ஆகிற பிளேஸ், ட்ரிபியூட்ரி என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, இதை ஒரு கிளான்ஸ் பாத்துடலாமா. சரி, இல்ல ஃபர்ஸ்ட் பாருங்க, மகாநதி கொடுத்துருக்காங்களா. மகாநதி எங்க ஆரிஜினேட் ஆகும் அப்படின்னா கரெக்ட் தான், மகாநதி எங்க, சத்தீஸ்கர்ல நாக்பூர் மாவட்டத்துல ஷிகா அப்படிங்கிற இடத்து பக்கத்துல ஆரிஜினேட் ஆகும். சரியா, நாக்பூர் மாவட்டத்துல ஷிகா அப்படிங்கிற இடத்து பக்கத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஆரிஜினேட் ஆகும். ஓகேவா, மகாநதி நாக்பூர், சத்தீஸ்கர், நாக்பூர் மாவட்டம், சிகாங்கிற இடத்து பக்கத்துல ஆரிஜினேட் ஆகக்கூடியது, கரெக்ட் தான். அடுத்து பாருங்க, துணையாறு. பாருங்க, துணையாறு வந்து சீனாத், கரெக்ட் தான். சரியா, ஏன்னா மகாநதிக்கு என்னெல்லாம் துணையாறு சொல்லுவாங்க அப்படின்னா இது நம்மளுக்கு வந்து புக்ல இருக்கு. ஓகேவா, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டப்பா கேட்கணும்னு சொல்லி சப்ரிவர்ஸை தூக்கி வச்சிட்டாங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகேவா, அதனால நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிடணும். ஓகேவா, இதுக்கு ஷார்ட்கட் உண்டு. கிளாஸ் அட்டன் பண்ணும்போது கிளாஸ்ல வந்து நம்ம ஷார்ட்கட்லாம் நிறைய சொல்லி கொடுப்போம். ஆனா இப்போ அந்த அளவுக்கு டெப்தா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதனால கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லு. ஓகேவா, என்னெல்லாம் ஷார்ட்கட் அப்படின்னா பாருங்களேன், டலன், சரியா, சந்தூர், ஓகேவா, சீனாத்து, ஓகேவா, அடுத்தது நன்னு, ஓகேவா, அடுத்தது சித்ரட்லா, கெங்குட்டி, இது எல்லாமே மகாநதியோட சப்ரிவர்ஸ் தான். இப்ப சீனாத்து இருக்கா, கரெக்ட் தான். அடுத்து பாருங்க, கோதாவரி. பாருங்களேன், நம்மளுக்கு நல்லாவே தெரியும், நம்ம இந்தியால பெனின்சுலா ரிவர்ஸ்ல லெங்தியஸ்ட் ரிவரா என்ன பார்ப்போம் அப்படின்னா கோதாவரியை தான் பார்ப்போம். சரியா, அப்போ அதை கேட்கறாங்க பாருங்க, இது நம்ம எங்க ஆரிஜினேட் ஆகுதுன்னு கேட்டா இதுதான் மகாராஷ்டிரா இருக்கு. அப்ப மகாராஷ்டிரால தான் ஆரிஜினேட் ஆகும், கரெக்ட் தான். மகாராஷ்டிரால நாசிக் மாவட்டத்துல ஆரிஜினேட் ஆகும், கரெக்ட். இப்போ இதோட துணையார்கள் பாருங்களேன், என்ன கொடுத்துருக்காங்க, இந்திராவதி, கரெக்ட் தான். ஏன் அப்படின்னா கோதாவரிக்கு ஃபுல்லா லேடிஸ் நேமா வரும். எப்படிலாம் வரும் அப்படின்னா பாருங்களேன், இந்திராவதி, இது வந்து மகாநதிக்கான துணையார்கள். சரியா, அடுத்தது நம்ம கோதாவரிக்கான துணையார்கள் பாருங்க என்னெல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இந்த ரிவிஷனுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா, இந்திராவதி, சரியா, பிரணீதா, பெண்கங்கா, தாள், சாலாமி. ஓகேவா, இது எல்லாமே யாருக்கானது, கோதாவரி. அப்ப இந்திராவதி இருக்கா, கரெக்ட். மூணாவது கிருஷ்ணா. பாருங்க, கிருஷ்ணா எங்க ஆரிஜினேட் ஆகும்னு சொல்லி கேட்டா கோலார், கர்நாடகான்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஆக்சுவலா தப்பு. கிருஷ்ணா எங்க ஆரிஜினேட் ஆகும், அதுவும் அதான் மகாராஷ்டிரால தான். மகாராஷ்டிரால மகாபலேஸ்வர் அப்படிங்கிற இடத்துல ஆரிஜினேட் ஆகும், மகாபலேஸ்வர். சரியா, இந்த பூர்ணாலாம் சொல்றோம் தெரியுமா, பூர்ணாலாம் இங்க வரும், எங்க நம்ம கோதாவரியோட சப்ரிவரா வரக்கூடியதான் பூர்ணா. சரியா, அப்போ கிருஷ்ணாவுக்கு சப்ரிவரா என்னெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து கோதாவரிக்கு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரியா, கிருஷ்ணாவுக்கு சப்ரிவரா என்னெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா, ஓகேவா, என்னெல்லாம் சொல்லுவாங்க, பீமா, துங்கபத்ரா, மூசி. சரியா, இதெல்லாம் சொல்லுவோம், கொய்னா. இது எல்லாமே கிருஷ்ணாவுக்கான சப்ரிவர்ஸ். என்ன, பீமா, துங்கபத்ரா, மூசி, கொய்னா எல்லாம். இப்ப இதுவும் மிஸ்டேக்கா தான் இருக்கு. சரியா, அப்ப ஃபர்ஸ்ட் 2 பேர்ஸ் மட்டும் தான் கரெக்டா இருக்கு, அதனாலதான் ஆப்ஷன் ஏ. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. 115 பாருங்க, பின்வரும் சில நிலப்பகுதியில் உள்ள எண்ணெய்கள் பொருந்தாது. இது வந்து பழைய புக்லயும் சரி நியூ புக்லயும் சரி இந்த கண்டென்ட் இருக்கக்கூடியதான். பழைய புக்ல எப்படி கொடுத்திருப்பாங்க, கிழக்கு கடற்கரை எண்ணெய்கள், மேற்கு கடற்கரை எண்ணெய்கள் கொடுத்திருப்பாங்க. இப்போ உள்ள அப்டேட்டான எடிஷன் ஃபுல்லா எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னா நிலப்பகுதி எண்ணெய்கள், கடற்கரை எண்ணெய்கள் கொடுத்திருப்பாங்க. ஓகேவா, டைரக்ட் கொஸ்டின். திக்பாய் அசாம்ல இருக்கு. சரியா, பழமையான எண்ணெய்கள் சொல்லுவோம் இல்லையா, அசாம். அப்ப இது வந்து எங்க அப்படின்னா
பொருந்தாதது தானே கேட்கறாங்க. அப்ப நிலப்பகுதியில உள்ளது இது. இந்த மோரன் அக்ரிஜனும் நிலப்பகுதியில உள்ளது. நாகர்காட்டியம் அதே தான். அந்த அலியாபத் மட்டும்தான் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கடற்கரையில இருக்கக்கூடியது. அலியாபத்து சரியா, பேஸ் லைமு அது எல்லாமே கடற்கரையில வரக்கூடியது. மும்பை ஹை, பேஸ் லைம் இது எல்லாம் கடற்கரையில வரக்கூடியது. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 116 பாருங்க. த லோக்கல் டைம் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் மெரிடியன். இந்தியாவின் மத்திய தீர்க்கரேகையான 82°30' கிழக்கு தீர்க்கரேகையின் தல நேரம் இந்திய திட்ட நேரமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. கரெக்ட் தான். சரியா? பின்வரும் சொல் இந்தியாவின் மத்திய தீர்க்கரேகை கடந்து செல்லும் மாநிலங்கள் தவறானது. என்னென்ன ஸ்டேட் வழியா போகாதுன்னு கேட்கறாங்க. இதை முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நம்ம இந்தியால சரியா டைமை கால்குலேட் பண்றதுக்காக நம்ம இந்தியாவுக்குள்ள ஓவராலா எத்தனை லைன்ஸ் லாங்கிடியூட்ஸ் பாஸ் ஆகும் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா தோராயமா பார்த்தா 30°, அக்யூரேட்டா பாத்தீங்கன்னா 29°18'. ஏன்னா இந்த லாங்கிடியூட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இதுதான் டைமை கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு லைன். ஓகேவா? அப்படி இருக்கும்போது இதுல சென்டரா போகக்கூடியது இந்த லைன் தான். சரியா? இது எது வழியா போகும் அப்படின்னா யூபியில அலகாபாத்ல மிர்சாப்பூர்ல இருக்கக்கூடிய நைனின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம் வழியா போகும் இந்த லைனு. சரியா? இப்ப இந்த லைன் கிராஸ் ஆகுதா? இப்ப அது எந்த ஸ்டேட் வழியா போகுதுன்னு உங்க கொஸ்டின் கேக்குறாங்க. இதுதான் என்ன டிகிரியா சொல்லுவோம்? 82°30' கிழக்கு தீர்க்கம் அப்படின்னு சொல்லணும். சென்ட்ரல் லைன் போட்டுட்டாலே, அதாவது வெர்டிகலா லைன் டிரா பண்ணிட்டாலே என்னதான் தீர்க்கம் தான் சொல்லணும். பேரலா லைன் பண்ணி டிரா பண்ணாதான் அச்சம்னு சொல்லணும். சரியா? அப்ப இது எத்தனை ஸ்டேட் வழியா போகும்னு பாருங்களேன். இப்ப நானே எழுதி போடுறேன். என்னென்ன ஸ்டேட் வழியா? மொத்தம் 5 ஸ்டேட் வழியா பாஸ் ஆகும். என்னென்ன ஸ்டேட்லனா யூபி சரியா, அடுத்து எம்பின்னா மத்திய பிரதேசம் சரியா, அடுத்தது சத்தீஸ்கர் ஓகேவா, அடுத்தது ஒடிசா, அடுத்தது ஆந்திரா. இந்த 5 ஸ்டேட் வழியா பாஸ் ஆகும். ஞாபகம் வச்சுக்கலாமா? உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஒடிசா, ஆந்திரா. ஓகேவா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு குரூப் எக்ஸாம்ல கேட்டிருந்த கொஸ்டின். சரியா? யூபியில எங்க, அதாவது அவங்க எப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா மத்திய பிரதேசத்தின் போபால் வழியாக செல்கிறதுன்னு கொடுத்திருந்தாங்க. ஆக்சுவலா அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. எது வழியா போகும்னு கேட்டா யூபியில அலகாபாத்ல மிர்சாப்பூர்ல இருக்கக்கூடிய நைனி கிராமம் வழியா கட் ஆகுதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அப்ப இதுல நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் இருக்கான்னு பாருங்க. யூபி இருக்கா? யூபி இருக்கு. ஆந்திர பிரதேசம் இருக்கா? இருக்கு. மத்திய பிரதேசம் இருக்கா? இருக்கு. ஹிமாச்சல பிரதேசம் தான் இல்ல. சரியா? ஹிமாச்சல பிரதேசம் எங்க இருக்கு? ஓகேவா? இங்க வரும். சரியா? இங்க வரும். சரியா? சரி, ஓகே. அடுத்தது பாருங்க, 117வது கொஸ்டின் பாருங்களேன். இது வந்து பிளைட், இதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னு நினைக்க கூடாது. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஓகேவா? இதே மாடலை வச்சு அப்படி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதனால இதெல்லாமா படிக்க அப்படின்னு நினைக்க கூடாது. ஓகேவா? இதையும் படிக்கணும். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, வீர் சவார்கர். இந்த வீர் சவார்கர் எடுத்துக்கிட்டாலே கண்ணை மூடிட்டு எந்த இடத்த போடலாம் அப்படின்னா அந்தமான் நிக்கோபார். ஓகேவா? போர்ட் பிளேயர்ல. ஓகேவா? ஏன் அப்படின்னா இப்ப அவருக்கு ஒரு ஸ்டாச்சு வச்சாங்க, அதுவும் அங்கதான் வச்சாங்க. ஓகேவா? அப்போ எல்லாருக்கும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாமா? வீர் சவார்கர் அப்படின்னாலே போர் பிளேயர், நம்ம அந்தமான்ல இருக்கக்கூடியது. லால் பகதூர் சாஸ்திரி பாருங்களேன். லால் பகதூர் சாஸ்திரி வந்து எங்க அப்படின்னா வாரணாசி, நம்ம யூபியில இருக்கக்கூடிய வாரணாசியில தான் லால் பகதூர் சாஸ்திரியோட விமான நிலையம் இருக்கு. அடுத்தது கெம்பே கவுடா இருக்கா? இது எங்க சொல்லுவாங்க அப்படின்னா பெங்களூர்ல இருக்கக்கூடியது. பெங்களூர்ல இருக்கக்கூடிய விமான நிலையத்துக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கெம்பே கவுடா. ராஜீவ் காந்திங்கிறது எங்க அப்படின்னா ஹைதராபாத்ல வரக்கூடியது. இது போக சில விமான நிலையங்களோட நேம்ஸ் நான் சொல்றேன், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது நோட் பண்ணிக்கோங்க, இந்திரா காந்தி. ஏன்னா நிறைய பேரோட நேம்ஸ்ல வர்றதுனால அதை கேட்கறாங்க. இந்திரா காந்தி விமான நிலையம் எங்க இருக்கு அப்படின்னா டெல்லியில இருக்கு. சரியா? அடுத்தது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருக்காரா? நேதாஜியோடது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் விமான நிலையம் எங்க இருக்கு அப்படின்னா கொல்கத்தால இருக்கு. இந்த ஏர்போர்ட்டுக்கு தான் அனதர் ஒரு நேம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டம்டம் விமான நிலையம் சொல்லி சொல்லுவாங்க. டம்டம். சரியா? அதுக்கப்புறம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்க்கு அப்புறமா சரண் சிங் ஏர்போர்ட். சரண் சிங் ஏர்போர்ட் வந்து எங்க இருக்கு அப்படின்னா லக்னோல இருக்கு. ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறமா சத்ரபதி சிவாஜி, இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா மும்பைல இருக்கு. ஐ மீன் நம்ம சென்னையில தெரியும், சென்னையில வந்து நேஷனல் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் 2 வரும். நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு யாரோட நேம் இருக்கு அப்படின்னா காமராஜரோட நேம் இருக்கு. இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு வந்து அறிஞர் அண்ணாவோட நேம் இருக்கு. சரியா? இதையும் வந்து சேர்த்து படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்தது பார்க்கலாமா? ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 214.
சரி, அடுத்தது பாருங்க. சரியான இணை ஃபைண்ட் த கரெக்ட் பேர் கேட்டிருக்காங்களா பாருங்களேன். தேசிய சோளம் ஆராய்ச்சி நிறுவனம். சோளம் ஆராய்ச்சி நிறுவனம் எங்க இருக்கு அப்படின்னா அப்படி மாத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க. தெலுங்கானால இருக்கு. சரியா, தெலுங்கானா, ஆமா தெலுங்கானால வரும். சரியா, இந்திய கரும்பு ஆராய்ச்சி கழகம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து லக்னோ, யூபி. ஏன் அப்படின்னா கரும்பு வந்து 50% ஆஃப் சர்க்கரைங்கிறது ப்ரொடக்ஷன் வந்து நம்மளுக்கு யூபி தான். அதனாலதான் யூபி வந்து என்ன சொல்லுவோம்னா சுகர் பவுல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சுகர் பவுல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இத யூபியை சொல்லுவாங்க. ஓகேவா, சுகர் பவுல் ஆஃப் இந்தியா. அப்போ அது வந்து லக்னோ, யூபி. இந்திய பருத்தி ஆராய்ச்சி நிறுவனம் கொடுத்துருக்காங்களா, இது வந்து நாக்பூர்ல இருக்கு. மகாராஷ்டிரா நாக்பூர்ல இருக்கு. இந்திய சணல் மற்றும் நார்கள் ஆராய்ச்சி நிறுவனம் கரெக்ட் தான். இது வெஸ்ட் பெங்கால். ஏன்னா சணல் அரிசி வந்துட்டாலே வெஸ்ட் பெங்கால் தான். ஏன்னா அங்கதான் அதிகமான என்ன அப்படின்னா நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது உண்டு. சரியா, சரி ஓகே. அப்ப சரியான இணை இது ஒண்ணு மட்டும்தான், மத்ததெல்லாம் நீ எழுதி வச்சுக்கணும். ஓகேவா, அடுத்தது பார்க்கலாமா. 119 பாருங்க. தேசிய மக்கள் தொகை கொள்கை ஆக்சுவலா 2000 கொண்டு வந்திருப்பாங்களா. இந்த 2000 வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 2045க்குள்ள சொல்றாங்க பாருங்க. நிலையான மக்கள் தொகையை எந்த ஆண்டுக்குள்ள அடையணுங்கிறது நோக்கமா வச்சிருக்காங்கன்னா 2045. இதுவும் டைரக்ட் கொஸ்டின், அப்படியே படிச்சு வச்சுக்கலாம். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 120 பாருங்க. பீகாரின் துயரம் வேற ஒண்ணு இல்ல. இந்த ரிவர் வந்து அந்த பிளேஸ்ல அதிகமா ஃப்ளோ ஆகும்போது ஃபிளட் அதிகமா வருமா, அதனாலதான் டிராஜடி சாரோ அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரி, இப்போ கூட ரீசனா பாத்தீங்கன்னா எங்க நம்மளுக்கு அதிகமா வெள்ளம் வந்துட்டுனா அசாம்ல. சரி, அசாம்ல வந்து மக்களுக்கு வந்து இருக்க இடமே இல்ல, ஃபுல்லா தண்ணி வடியாம அப்படியே நிக்குது. சரியா, இப்போ அசாம்ல வந்து பெரிய இதா சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, அப்ப பீகாரின் துயரம் எதை சொல்லுவாங்கன்னா கோசி. இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். சரியா, பீகாரின் துயரம் கோசி. பெங்கால், சாரோ பெங்கால் அப்படின்னா தாமோதர் அங்கதான் அதிகமா ஃப்ளோ ஆகும், அதனால தாமோதர சொல்லுவாங்க. ஒடிசாவின் துயரம்னா மகாநதி. அசாமின் துயரம் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பிரம்மபுத்திரா தான் அசாமோட துயரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரீசனா நம்மளுக்கு போயிட்டு இருக்குது இதுதான், ஆப்ஷன் பி. சரியா, சீனாவின் துயரம் அப்படிம்பாங்க, அது வந்து மஞ்சள் ஆறு தான் சீனாவின் துயரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னா ஹோவாங்கோ அப்படிமா, மஞ்சள் ஆறு இல்லைன்னா ஹோவாங்கோ. இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. என்ன, சீனாவின் துயரம் மேட்ச் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. 121 பாருங்க. பின்வரும் நோட்சில் இந்தியாவில் உள்ள அணுமின் நிலையங்களில் பொருந்தாததுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாருங்களேன், கோட்டா எங்க, ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய அணுமின் நிலையம் தான், அப்படி டேரக்டா படிக்க வேண்டியது. ஓகேவா, அடுத்தது கைகா கர்நாடகத்துல இருக்கக்கூடியது. இல்ல ஹையர் செகண்டரி கிளாஸ்ல இருக்கு, 11th 12th ஜியோகிராபி புக்ல இருக்கு. சரியா, நரோரா எங்க, யூபில இருக்கக்கூடியது. பிளாய், பிளாய் வந்து எங்க அப்படின்னா ஜார்க்கண்ட் வராது. பிளாய்ங்கிறது எங்க அப்படின்னா கர்நாடகால. ஜார்க்கண்ட்ல ஜாம்ஷெட்பூர்ங்கிறது வரும். ஜாம்ஷெட்பூர் அணுமின் நிலையம்ங்கிறது எங்க அப்படின்னா என்ன, பிளாய் வந்து கர்நாடகால. சரியா, அதான் ராங்கா இருக்கு, அதனாலதான் அதான் ஆன்சர். சரி ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 122 பின்வரும் பூச்சிகளை கருத்தில் கொள்ளுக. இதுவும் புக்ல உள்ளதுதான், எல்லாம் புக்ல உள்ள கண்டென்ட் தான். சரியா, the first commercial rubber plantation was set up in 1902 at தட்டேகாடுங்கிற ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க. கரெக்ட். ஏன்னா 1902 தான் நம்மளுக்கு முதல்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா ரப்பர் தோட்டம் வைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ கரெக்ட். சரியா, அடுத்தது பாருங்க. இந்தியாவிலேயே ரப்பர் உற்பத்தியில் கேரளா. கரெக்ட் தான். ரப்பர்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது யாரு தான் அப்படின்னா கேரளா தான். ஏன்னா நீங்க இங்க இருந்து என்ட்ரி ஆகும் போதே, கேரளாவுக்குள்ள என்ட்ரி ஆகும் போதே ஃபுல்லா நம்ம பார்க்கக்கூடிய ட்ரீஸ்ன்னு பாத்தீங்கன்னா ரப்பர் ட்ரீ தான். சரி, அடுத்தது இந்தியாவில் வாசனை பொருட்கள் உற்பத்தியில் கர்நாடகா முன்னிலையில் உள்ளது. எல்லாருக்குமே தெரியும் வாசனை பொருள் ஸ்பைசஸ் சொல்றோம் இல்லையா, பிரியாணிக்கு போடக்கூடிய ஐட்டம்ஸ் அவ்வளவுலயுமே அது வந்து யார் வருவா அப்படின்னா கேரளா தான் ஃபர்ஸ்ட். இப்ப கர்நாடகா எதுலாம் ஃபர்ஸ்ட் வருவாங்க, என்ன காபி, கர்நாடகா தான் ஃபர்ஸ்ட். சரியா, நான் அடுத்து அப்படியே சொன்னேன் பட்டு உற்பத்தியிலும் கர்நாடகா தான் ஃபர்ஸ்ட். சரியா, இது ரெண்டுலயுமே யார் தான் ஃபர்ஸ்ட் வருவோம் அப்படின்னா கர்நாடகா வருவாங்க. அதனால 1, 2 கரெக்ட், 3வது மட்டும் தப்பா இருக்கு. ஓகேவா, சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. அடுத்தது பாருங்க 123 பாருங்க. அகில இந்திய வானொலி, இந்த 5th லெசன் நம்ம 10th புக்ல 5th லெசன் இயரா வரும், கம்பல்சரி படிக்க வேண்டிய ஒரு லெசன், டிரான்ஸ்போர்ட் லெசன். சரி, அதே மாதிரி இதுல வந்து கம்யூனிகேஷன் கொடுத்துருக்காங்க. அகில இந்திய வானொலி எந்த ஆண்டு ஆகாஷ்வாணி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? 1957. இது வேற கொஸ்டின் தான். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, ஃபர்ஸ்ட் அகில இந்திய வானொலி அப்படிங்கிறது வந்து எப்போ முதல்ல ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா 1923 கொண்டு வந்திருப்பாங்க. சரியா, வானொலி இந்திய வானொலி சங்கம்ங்கிறது 1923. சரியா, இந்திய வானொலி. அடுத்தது அகில இந்திய வானொலி அப்படின்னு எப்ப மாத்திருப்பாங்க அப்படின்னா 1936 அகில இந்திய வானொலி. சரியா, அடுத்தது ஆகாசவாணி சேஞ்ச் பண்ணது எப்போ அப்படின்னா 1957
ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பது அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆகாசவாணி நேம் சேஞ்ச் பண்ணது 1957 சேஞ்ச் பண்ணது. சரியா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பாருங்க, சரியான இணையை காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு. என்ன ரிவர்ஸ் பிளஸ் அதோட நீர்வீழ்ச்சி, ரிவர்ஸ் அந்த ரிவர்ஸ்ல இருந்து போகக்கூடிய நீர்வீழ்ச்சியோட பெயர் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இது வந்து சராவதி யாரு பாருங்க, இது வந்து நம்மளுக்கு ஸ்கூல் புக்ல கொஸ்டின் மார்க்கா கேட்டிருப்பாங்க. ஜோக் நீர்வீழ்ச்சி எங்க இருக்குன்னு கேட்டிருப்பாங்க தெரியுமா? சராவதி ஆறு வந்து ஆக்சுவலா ஜோக் நீர்வீழ்ச்சிங்கிறது சராவதி ஆறுல இருந்து வரக்கூடியது. இந்த மாண்டேக ஆறுல இருந்து தான் தூத் சாகர் வரும். சரியா? மாண்டேக ரிவர்ல இருந்தா தூத் சாகர் வரும். அடுத்து கல்லார் ஆறு கரடு தான் கேத்ரின் நீர்வீழ்ச்சி. காவிரி ஆக்சுவலா ஊன்று நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறது ஸ்வர்ணரேகான்னு ஒரு ஆர்வம். ஸ்வர்ண ரேகா இந்த ஆத்தோட இதுல இருந்து வரக்கூடியதான் ஊன்று நீர்வீழ்ச்சிங்கிறது. சரியா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அண்டர் த மேக் இன் இந்தியா ஸ்கீம் லான்ச், ஆக்சுவலா மேக் இன் இந்தியா ஸ்கீமே உங்களுக்கு எப்போ கொடுத்துருப்பாங்க? ஸ்கூல் புக்ல பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க 2014. சரியா? ஜனவரி 2026 அன்று முதல் படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் சேவை அறிமுகம் செய்யப்படுது. இச்சேவை முதலில் எந்த வழித்தடத்தில் அறிமுகம் செய்யப்படுது? கொஸ்டின் வந்து அடுத்த வந்துட்டு முதல்ல வந்தே பாரத் மட்டும் வச்சு கேட்டுட்டு இருந்தாங்க. சரியா? அந்த வந்தே பாரத் அதாவது மெட்ரோ வச்சுலாம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மெட்ரோ அப்படிங்கும் போது முதல்ல எப்போ ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா 1984ல மெட்ரோ வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. சரியா? நம்ம சென்னை எத்தனாவது பிளேஸ் அப்படின்னா 6th பிளேஸ். சென்னை வந்து மெட்ரோ ஸ்டார்ட் பண்ணப்பட்ட 6வது இடம் சொல்லி சொல்லுவாங்க. மெட்ரோட தலைமையிடம் எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டா கொல்கத்தால இருக்கு. இது வந்து ஒரு ஃபார்மேஷன் ஆஃப் கொஸ்டின் இப்படி வந்துட்டு இருந்தது. இப்ப அடுத்த கட்டம் பாருங்களேன். படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் சேவை சரியா அறிமுகம் செய்யப்படுது. இச்சேவை எந்த வழித்தடத்துல அறிமுகப்படுதுன்னு சொல்லி கேட்கறாங்க. ஆக்சுவலா ஹவுரால இருந்து கவுகாத்தி இந்த ரீஜியன்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா முதல்ல இன்ட்ரோ பண்ணிருப்பாங்க. சரியா? சரி, ஓகே. அடுத்தது இதுவும் டைரக்ட் கொஸ்டின் தான், கரண்ட் அஃபேரோட சேர்ந்தது. அடுத்து 126 பாருங்களேன். பின்வரும் பூச்சிகளை கொண்டு லோகத்தை கண்டறிக்கன்னு கொடுத்துருக்காங்களா? மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் லோகம் எதை சொல்லுவாங்க? இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு நீங்க எடுத்துடலாம். மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் லோகம் எதை சொல்லுவாங்க அப்படின்னா தாமிரத்தை தான் சொல்லுவோம். இந்த இது வந்து துத்தநாகத்தோட சேரும்போது என்ன பண்ணும் அப்படின்னா பித்தளையை கொடுக்குங்கிறாங்க. கரெக்ட் தான். இது லோக உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு சிலி. ஆமா. அப்ப எதை சொல்றாங்க அப்படின்னா தாமிரத்தை தான் சொல்றாங்க. தாமிரம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தாமிரத்தோட முதன்மையான தாது என்னன்னு கேட்பாங்க. தாமிர பைரட். மைக்காவை பத்தி பார்த்தோம்னா நம்ம இந்தியால தான் மைக்கா உற்பத்தியில ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா தான். கிட்டத்தட்ட 60% மைக்கா உற்பத்தி எங்க தான் நடக்கு அப்படின்னா இந்தியால தான் நடக்கு. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த ஆப்ஷன் என்ன? இரும்பு வந்து நம்ம சொல்லுவாங்க. இரும்பு வந்து 4 டைப்பா நம்ம வகைப்படுத்துவோம். மேங்கனீஸ் அப்படிங்கும் போது இரும்பை சுத்தப்படுத்துறதுக்கு, இரும்பை திடப்படுத்த, சரியா? இது எல்லாத்துக்கும் மேங்கனீஸ் வந்து யூஸ் ஆகும். இரும்பை சுத்தப்படுத்த, அதே மாதிரி இரும்பை சுத்தப்படுத்துறதுக்கும் சரி, இரும்பை நல்லா திடமாக்குறதுக்கு எதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மேங்கனீஸ் யூஸ் பண்ணுவாங்க. 1 டன் எஃகு உருவாக்கணும் அப்படின்னா அது கூட என்ன 6 kg மேங்கனீஸ் இல்லைன்னா 10 kg மேங்கனீஸ் அப்படிங்கிறத சேர்க்கணுங்கிறத சொல்லுவாங்க. சரியா? ஏன்னா ஹையர் கிளாஸ்ல ஒரு டேட்டா இருக்கும், நம்ம 10th புக்ல ஒரு டேட்டா இருக்கும். சரியா? அப்படி கொடுத்துருப்பாங்க. ஓகே. அப்ப ஆன்சர்ன்னு பாத்தீங்க அப்படின்னா தாமிரம். ஓகேவா? அடுத்தது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வாசிச்சு வந்து நீங்க ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா? அடுத்தது 127 பாருங்களேன். என்ன கொடுத்துருக்காங்க? எல்லைகள் கேட்டிருக்காங்க. தவறான இணைங்கிறது கேட்டிருக்காங்க. சரியா? என்ன தவறான இணை அப்படின்னு பாருங்களேன். ஊர்பாந்திர எல்லை கொடுத்துருக்காங்களா? ஆக்சுவலா இது வந்து இந்தியால இருந்து நம்ம பங்களாதேஷ்ல போகக்கூடிய எல்லை வந்து ஊர்பாஞ்சல் தான். மேக்மோகன் இது எல்லாருக்கும் தெரியும். இந்தியா சீனா மேக்மோகன் லைன் சொல்லி சொல்லுவாங்க தெரியுமா? இந்தியா சீனா. ராட்லிஃப் இதுவும் நல்லா தெரியும். ராட்லிஃப் தான் பிரிக்க வந்திருப்பாரு. அதனால அவரோட நேமே வச்சிருப்பாங்க ராட்லிஃப். தூரந்துங்கிறது ஆக்சுவலா எங்க அப்படின்னா தூரம் வந்து இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தான். தூரந்த் லைன் அப்படிம்பாங்க. நம்ம இந்தியா ஆப்கானிஸ்தான் பார்டர்ல போகக்கூடிய அந்த லைனை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தூரந்த் லைன் சொல்லி சொல்லுவோம். சரியா? சரி, அப்ப அது மட்டும் தான் மிஸ்டேக்கா இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 128 இந்தியாவோட ஃபர்ஸ்ட் முதல் கால்நடை கணக்கு. இது வந்து ஸ்கூல் புக்லயே கொடுத்துருப்பாங்க. 1919 தான் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கணக்கெடுப்பு அப்படிங்கறது எடுத்திருப்பாங்களா? அடுத்தது பாருங்க. 20வது கால்நடை கணக்கெடுப்பு 2019 தரவுகளின்படி இந்தியாவில் மொத்தம் எத்தனை கால்நடைகள் இருப்பதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது? 536.76 மில்லியன். ஓகேவா? இதுவும் நீங்க ரொம்ப அக்யூரேட்டா யாவது வச்சுக்கணும்லாம் தேவையில்லை. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறதுங்கிறது ரொம்ப ரேர் தான். ஓகேவா? அடுத்தது பாருங்க. The convergence of high mountain ranges from Bamir Nat forms the Bamir Nat, which is known as the roof of the world. Which of the following mountain ranges
டஸ் நாட் ஜாயின் அட் த பாமீர் நாட். பாமீர் நாட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படிதானே. பாமீர் முடிச்சுன்னு சொல்லுவாங்களா, உலகின் கூரை, ரூஃப் ஆஃப் த வேர்ல்ட் அப்படிம்பாங்க. நம்ம இந்தியால இந்த ரீஜியன்ல இப்படி போகும். இந்த இடத்த தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாமீர் முடிச்சு அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இந்த இடத்துல தான் பாமீர் முடிச்சுன்னு சொல்லுவோம். என்ன பாமீர் முடிச்சுன்னா வேற ஒண்ணும் இல்ல, இந்த சைட்ல இருக்கக்கூடிய ஹிமாலயன் ரேஞ்சஸையும் இந்த சைட்ல இருக்கக்கூடிய மத்திய ஏசியால இருக்கக்கூடிய மத்த ரேஞ்சஸ் இருக்கா, மலைத்தொடர்கள் இருக்கா, இது ரெண்டையும் ஒன்னா சேர்க்கக்கூடிய இடத்து தான் நாட். நாட்னால என்ன சொல்லுவோம், ஒன்னா சேர்க்கறன்னு சொல்லுவோமா. ஆக்சுவலா 6th புக்ல பாக்ஸ்ல என்ன கொடுத்திருப்பாங்க, முடிச்சு அப்படின்னாலே ஒண்ணு சேர்க்கக்கூடிய இடம் இல்லைன்னா பிரிக்கக்கூடிய இடம்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. சரியா, அப்ப அதை வச்சு நாட் அப்படின்னாலே இந்த ரெண்டு மலைத்தொடர்களையும் சேர்க்கக்கூடிய இடத்துல தான் பாமீர் நாட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து நம்மளுக்கு பார்க்க எப்படி ரூஃப் மாதிரி இருக்கா, மேல ஒரு கூரை மாதிரி இருக்கா, அதனாலதான் இது என்ன சொல்லுவாங்கன்னா ரூஃப் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா, இப்ப இதுல பாருங்களேன், இதுல என்னெல்லாம் பொருந்தாதுன்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன எந்த மலைத்தொடர் இதுல சந்திக்கலன்னு கேட்கறாங்க. ஆக்சுவலா பாருங்க, ஆப்கானிஸ்தான் உள்ள ஹிந்து குஸ் வந்துடும், சீனா குன்லூன் மலைத்தொடர் இங்க கரெக்ட், இந்தியாவில் உள்ள இமயமலைத்தொடர் இங்க ஓகே கரெக்ட், மியான்மர் இங்க இருக்கு. சரியா, சுலைமான் மலை ஆக்சுவலா இதுதான் வராது. இதுல நீங்க வந்து படிக்கிறனே தேவையில்லை, இது வந்து கொஞ்சம் கெஸ்ட் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா, ஓகே அடுத்தது பாருங்க, 130 கொடுத்துருக்காங்களா, தவறான இணையை காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னது, இந்தியாவோட முதல் பருத்தி நெசவாலை, இது எல்லாம் தெரியும். கொல்கத்தால போர்ட் கிளாஸ்டர் துறைமுகத்துல தான் முதல்ல பருத்தி நெசவாலைங்கிறது ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, 1818 கொல்கத்தால. சரியா, அடுத்தது ரிஸ்ரா, முதல் சணல் ஆலை கொடுத்துருக்காங்களா. ஆக்சுவலா இது எங்க அப்படின்னா ரிஸ்ரா வந்து முதல் சணல் ஆலைங்கிறது ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இதுவும் 1818 தான். முதல் காகித தொழிற்சாலை ஜெராம்பூர், இது 1812 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சரியா, முதல் இரும்பு எஃகு தொழிற்சாலை கொடுத்துருக்காங்களா. ஆக்சுவலா முதல் இரும்பு தொழிற்சாலைங்கிறது நீங்க ரெண்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஒண்ணு 1830 தமிழ்நாட்டுல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சரியா, 1830 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இதுக்கப்புறமா எங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா 1907 நம்ம பாய்ப்போம் தெரியுமா, டிஸ்கோ, டாடா ஸ்டீல் இண்டஸ்ட்ரி கார்பரேஷன் ஆஃப் லிமிடெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, டாடா இரும்பு எஃகு நிறுவனம் சொல்லி சொல்லுவாங்க. சரியா, அது ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா எங்க அப்படின்னா கர்நாடகா ஜாம்ஷெட்பூர்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இதான் முதல்ல ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. இது போக செயலையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, எல்லா எஃகு நிறுவனங்களும் எந்த அமைப்புக்கு கீழே வரும்னு சொல்லி கேட்டா ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் செயலுக்கு கீழே வரும். அது ஆரம்பிச்சது 1974. சரியா, அப்ப இது வந்து மிஸ்டேக்கா இருக்கு. ஓகேவா, ஏன்னா ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா ஜாம்ஷெட்பூர் கர்நாடகால தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. நம்மளுக்கு சேலம்னு கொடுத்துருக்காங்க. சேலத்தை வச்சு நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சுவலா இந்த டிஸ்கோ எல்லாம் வந்து ரஷ்யாவோட ஹெல்ப்பால ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா, சேலத்துல இருக்கக்கூடிய இரும்பு எஃகு தொழிற்சாலை இருக்கு. சரி, எப்ப ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா 1982 1982 சேலத்துல ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்தியாலேயே முதல்ல எந்த அயல்நாட்டு உதவியுமே இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்தியன் கவர்மெண்டாலேயே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு எஃகு தொழிற்சாலை எதுன்னு சொல்லி கேட்டா சேலம் இரும்பு எஃகு தொழிற்சாலை. சரியா, ஃபுல் அண்ட் ஃபுல்லி இந்திய அரசால் உருவாக்கப்பட்ட ஒரு இரும்பு எஃகு தொழிற்சாலை எதை சொல்லலாம் அப்படின்னா சேலம சொல்லலாம். அது 1982 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சரியா, சரி ஓகே அடுத்து பார்த்துடலாமா. 131 பாருங்க, தேசிய நெடுஞ்சாலை மேம்பாட்டு திட்டத்தின் பின்னணியில் வடக்கு தெற்கு இந்த ரோட கேக்குறாங்க. இல்ல பாருங்க, வடக்குல இருந்து தெற்க போகக்கூடிய இந்த ரோடு எங்க போகும், இது ஜம்மு காஷ்மீர்ல உள்ள ஸ்ரீநகர் டு. சரியா, இது எல்லாருக்குமே தெரியும்ல, ஜம்மு காஷ்மீர். இதுல சில எடிஷன்ல சில மிஸ்டேக்ஸ் இருக்கு, சில கரெக்ஷன்ஸ் இருக்கு, அப்டேட் ஆயிருக்கு, அதை பார்த்துக்கோங்க. ஜம்மு காஷ்மீர் உள்ள ஸ்ரீநகர் அதான் வரணும். ஆனா இதுக்கு முந்தின எடிஷன்ல யூபி வாரணாசின்னு கொடுத்துருப்பாங்க. சரி, இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ லேட்டஸ்ட் எடிஷன்ல இதான் அப்டேட். ஓகேவா, ஜம்மு காஷ்மீர் உள்ள ஸ்ரீநகர் டு நம்ம கன்னியாகுமரி வரை போகக்கூடிய ஒரு ரோடு. சரியா, இது ஆக்சுவலா இதோட லெங்க் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 4076 கிலோமீட்டர் இருக்கும். சரியா, சரி, இது வந்து NH44 இதான் இருக்கிறதுல ரொம்ப லெங்க்தியஸ்ட் நம்ம பார்ப்போம். சரியா, அதுவும் இங்க இருந்து இங்க போகுது பாருங்க, கிழக்கு மேற்கு வழித்தடங்கள் சந்திக்கும் மிக முக்கியமான சந்திப்பு. ரெண்டு எங்க சந்திக்குதுன்னு சொல்லி கேக்குறாங்க. யூபியில இருக்கக்கூடிய ஜான்சில தான் ரெண்டும் சந்திக்கும். இந்த ரெண்டு ரோடு மீட் பண்ணக்கூடிய இடம் எதுன்னு சொல்லி கேக்குறாங்க, யூபியில இருக்கக்கூடிய ஜான்சி. சரியா, சரி ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா.
132 கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஜூலை 2026 தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இப்ப நம்மளுக்கு பாப்புலேஷன் சென்சஸ் வந்து போயிட்டு இருக்கு இல்லையா? அப்போ நம்ம தமிழ்நாட்டுல வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஜூலைல. ஏன் ஜூலைல ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு எலெக்ஷன் போயிட்டு இருந்தது. சரியா? அதனால அந்த ஒர்க்கை வந்து அப்போ அப்படி ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு மற்ற எல்லா இடத்துலயுமே அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் ஜூலைல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஏன்னா எலெக்ஷன் ரன் ஆயிட்டு இருந்தேன். அடுத்தது, தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடவடிக்கை தொடர்பாக பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்ளுன்னு கேட்டிருக்காங்களா? என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஏன்னா நோட் பண்ணிக்கோங்க, இது வந்து 16th சென்சஸ். சரியா? மாநிலத்தில் இணையம் வழியாக டிஜிட்டல் முறையில் தங்களை தாங்களே கணக்கெடுக்கும் செயல்முறையை நிறைவு செய்த முதல் பொது பிரமுகர்களில் ஒருவராக முதலமைச்சர் ஜோசப் விஜய் திகழ்ந்தார் கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். ஆக்சுவலா இவர் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாரு. ஓகேவா? ஏன்னா இப்ப நம்மளுக்கு ஒரு QR கோட் கொடுத்துருக்காங்க. நம்மளே அதை ஸ்கேன் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம வீட்டில் உள்ள எல்லா டீடைல்ஸும் அதில் என்ன பண்ணிடலாம், அப்லோட் பண்ணிடலாம். கண்டிப்பா என்ன பண்ணக்கூடாது, தவறான இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்காதீங்க, உண்மையான இன்ஃபர்மேஷன் கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஜோசப் விஜய் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. கரெக்ட் தான். அடுத்தது 2வது பாருங்க, தற்போதைய நடவடிக்கை. சரியா? சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவில் கணக்கு நடத்தப்படும் ஆப்டர் இண்டிபெண்டன்ஸ். சரியா? ஆப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கும்போது 8th. நார்மலா இண்டிபெண்டன்ஸ் இந்த எதுவுமே கேட்காம எத்தனாவது மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு சொல்லி கேட்டாங்கன்னா 16th. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரியா? ஆப்டர் இண்டிபெண்டன்ஸ் சொல்லி கேட்டா 8th. சரி, அப்ப ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 133 பாருங்க. இது பாசஸ் கேட்டிருக்காங்க. இது ஸ்கூல் புக்ல பாக்ஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட். ஃபர்ஸ்ட் பாருங்க, காரகோரம். காரகோரம் எங்க? ஜம்மு காஷ்மீர்ல உள்ள ஒரு பாஸ். சிப்கிலா அப்படிங்கிறது எங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹிமாச்சல்ல வரக்கூடிய பாஸ். என்ன? அடுத்தது பொமிடிலா அருணாச்சல பிரதேசம். அடுத்தது நாதுலா, ஜெலிப்லா. சரியா? இது எல்லாமே சிக்கிம். ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 33142 வரணும். ஆப்ஷன் பி. சரியா? 10th புக்ல இருக்கக்கூடிய பாக்ஸ் படிச்சிருப்பீங்க கண்டிப்பா எல்லாரும். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். தோடாஸ் ட்ரைபல்ஸை பத்தி நல்லா டெப்தா படிக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா 12th கலாச்சார புவியியல்னு ஒரு லெசன் இருக்கு. சரியா? அந்த லெசன்ல நம்ம ட்ரைபல்ஸை பத்தி டீடைல்டா கொடுத்துருப்பாங்க. இந்தியன் ட்ரைபல்ஸ் யார் இருக்கா, தமிழ்நாடு ட்ரைபல்ஸ் யார் இருக்கா, வேர்ல்ட் லெவல்ல யார் ட்ரைபல்ஸ் இருக்கா அப்படிங்கிறத டெப்தா கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து கொஞ்சம் ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. போன குரூப் 2ல அதுல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. சரியா? சரி, இப்ப அதுல என்ன கேட்கறாங்க பாருங்க. தோடர்கள் நீலகிரியில் வசிக்கிறார்கள். கரெக்ட் தான். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரையுமே எல்லா ட்ரைபல்ஸுமே அதிகமா வசிக்கக்கூடிய இடம் நீலகிரி தான். சரியா? அப்போ அதுதான் கேட்கறாங்க, தோடர்கள் எங்க இருக்காங்கன்னா நீலகிரி. கரெக்ட். இவங்களோட குடியிருப்புக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா முன்சுன்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தான். அப்ப ரெண்டுமே கரெக்ட் தான். சரியா? அப்ப தோடாஸ் அப்படிங்கிறவங்க எங்க வருவாங்க அப்படின்னா நீலகிரியில வரக்கூடியவங்க. ஓகேவா? சரி, ஓகே. இது போக இந்தியன் ட்ரைபல்ஸ் சொல்லி பாத்தீங்கன்னா இந்தியன் ட்ரைபல்ஸ் நிறைய பேர் வருவாங்க. நான் சில பேரை மட்டும் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பில்ஸ் ராஜஸ்தான்ல இருக்கக்கூடியவங்க. பில்ஸ் ராஜஸ்தான். அடுத்தது அங்காமி. அங்காமி ட்ரைபல்ஸ் இங்க இருக்கக்கூடியவங்க அப்படின்னா நாகாலாந்து. இதெல்லாம் மேட்ச்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். என்ன? அங்காமி ட்ரைபல்ஸ் நாகாலாந்து. அடுத்ததா காசி. காசி ட்ரைபல்ஸ் மேகாலயா. அடுத்தது பூட்டியா ட்ரைபல்ஸ் சிக்கிம். சரியா? அடுத்தது கிரேட் அந்தமானிஸ் சொல்லுவாங்க. அவங்க அந்தமான் நிக்கோபார்ல இருக்கக்கூடிய கிரேட் அந்தமானிஸ். ஓகேவா? இதெல்லாம் நம்ம வந்து எதுல சொல்லுவோம் அப்படின்னா நம்ம இந்தியன் ட்ரைபல்ஸ்ல வரக்கூடியவங்க. சரியா? சரி, ஓகே. அடுத்தது பாருங்க 135 பாருங்க. கடற்கரை நகரான சென்னை மலை பிரதேசமான ஊட்டியை காட்டிலும் ஆண்டு முழுவதும் கணிசமான அதிக வெப்பநிலை கொண்டது. கரெக்ட் தான். சரியா? ஏன்னா ஊட்டியை கம்பேர் பண்ணும்போது சென்னைங்கிறது என்ன இருக்கும் அப்படின்னா கணிசமா வெப்பநிலைங்கிறது அதிகமா இருக்கும். கரெக்ட். இயல்பான வெப்பநிலை வீழ்ச்சி விகிதத்தின்படி உயரம் அதிகரிக்கும் போது வெப்பநிலை குறைகிறது. இதுவும் கரெக்ட் தான். இதுக்கு ஒரு கான்செப்ட் நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம நார்மலா இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நம்மளோட ஊட்டி, கொடைக்கானல், மூணார் இந்த மாதிரி ரீஜியன் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஹீட் வந்து டிஃபர் ஆகுதுன்னு நம்ம ஃபீல் பண்றோம் இல்லையா? அதுக்கு என்ன ரீசன்? வேற ஒண்ணும் இல்ல. ஒவ்வொரு 1000 மீட்டர் ஹைட்டுக்கும் மேல போக போக 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைங்கிறது டிக்ரீஸ் ஆகும். அதுதான் ரீசன். சரியா? ஒவ்வொரு 1000 மீட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளவு டிக்ரீஸ் ஆகும்னு கேட்பாங்க. 6.5 டிகிரி செல்சியஸ்ங்கிறது குறையுதுதான் இயல்பு வெப்ப வீழ்ச்சி, இல்ல வெப்ப வீழ்ச்சின்னு சொல்லி சொல்லுவாங்க. இயல்பு வெப்ப வீழ்ச்சின்னு முக்கியமா சொல்லுவாங்க. சரியா? 6.5 டிகிரி செல்சியஸ் குறையிறது.
ஓகேவா? இதே மாதிரிதான் வளிமண்டல அழுத்தமும். பிளைட்ல மேல போகும்போது காது டம்ப் ஆகுது, காது அடைக்குன்னு சொல்றோமா, அது எதுக்காக அப்படின்னா அதுவும் இதே மாதிரிதான் என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒவ்வொரு 300 மீட்டருக்கு ஹைட்டுக்கும். இது ரெண்டையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இது ஹீட்டுக்கு வெப்பநிலைக்கு, இது வந்து ப்ரெஷருக்கு வளிமண்டல அழுத்தத்துக்கு. ஒவ்வொரு 300 மீட்டருக்கு மேல போக போக 34 மில்லி பார் குறையும். சரியா? இந்த ரெண்டு கான்செப்டையும் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? அப்போ இது வந்து அசஸ் ரீசன் ரெண்டுமே கரெக்ட் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 136 கொடுத்துருக்காங்களா? தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் 1995ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. கரெக்ட் தான். சரியா? ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் NHAI, நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா 1995 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இவங்களோட 4076 கிலோமீட்டர் நீளம். நான் அப்பதான் சொன்னேன் இருக்கிறதே ரொம்ப லெங்தியஸ்ட் ரோடு NH44 அப்படிங்கிறது. எங்க இருந்து எங்க போகுது பாருங்க, ஸ்ரீநகர், ஜம்மு காஷ்மீரோட ஸ்ரீநகர் டு கன்னியாகுமரி வரையும் பரவி உள்ள மிக நீண்ட தேசிய நெடுஞ்சாலை எண் என்னன்னு கேக்குறாங்க. NH44. சரியா? அப்ப ரொம்ப ஷார்ட்டானது என்னன்னு சொல்லி கேட்டா NH47A. இது எங்க போகும் அப்படின்னா கொச்சின், எர்ணாகுளம், கேரளால இருக்கக்கூடிய கொச்சின் டு எர்ணாகுளம் டு கொச்சின் எப்படி போட்டாலும் ஓகே. வில்லிங்டன் தீவு வரையும் போகும். டோட்டல் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் 6 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 137 பாருங்க. பின்வரும் இணைகளை கவனி. சரியா? என்ன இணைகள் கேட்டிருக்காங்க பாருங்க. ஹிமாயின் நிலைகள் கீழே ஒன்னா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஹிமாயின் இமயமலைகள் கொடுத்துருக்காங்களா? ஆக்சுவலா இந்த ஹிமாயின் இமயமலைகள் எங்க இருக்கு அப்படின்னா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹிமாயின்ங்கிறது சட்லஜ் மற்றும் காளி, இந்த ரெண்டு கடையில வரக்கூடியதான் ஹிமாயின். இது அடிக்கடி நம்ம இன்ஸ்டியூட் டெஸ்ட்ல கேட்டுட்டே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அடுத்து அஸ்ஸாம் விஸ்டா டு திகாங். சரியா? இது கரெக்டா தான் இருக்கு. என்ன, இது கரெக்டா தான் இருக்கு. 1 மற்றும் 3 மட்டும் தப்பா இருக்கு. அது இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. ஓகேவா? ஹிமாயின்ங்கிறது சட்லஜ் மற்றும் காளி ஆறுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த ரேஞ்ச் தான் ஹிமாயின் ரேஞ்சு. அஸ்ஸாம் கிழக்கு இமயமலைங்கிறது திஸ்தா திகாங். நம்ம அவ்வளவு திஸ்தா திகாங் எல்லாம் அங்க பிரம்மபுத்திரா ரீஜியன்ல இதுல வரக்கூடியது. அங்க இருக்கக்கூடியதான் அஸ்ஸாம் கிழக்கு இமயமலை. மத்திய நேபாள இமயமலைங்கிறது காளி திஸ்தா ஆறுகளுக்கு இடையில இருக்கக்கூடியதுதான் அது. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 138 பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எல் நினோ. எல்லாராலையும் பேசியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்டா நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா எல் நினோ தான். என்னது எல் நினோ லா நினோ. அதிகமான மழைப்பொழிவு இந்த வருஷம் இருக்காதுன்னு சொல்றாங்களா? அப்போ அதுக்கு வந்து எல் நினோ தான் முக்கியமான ரீசன் சொல்றாங்க. அதை பத்தி பார்க்கலாமா? இது வந்து 12th புக்ல ஜியாகிரபி புக்ல நம்மளுக்கு பாக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் பாருங்க, இது 5 to 10 வருடங்களுக்கு ஒரு முறை காணப்படும் வானிலை. கரெக்ட் தான். 5 to 10 வருஷம் கூட நடக்கலாம். என்னது 2 to 7 வருஷம் கூட வரையும் நடக்கலாம். பேப்பர்ல கொடுத்திருந்தா இன்ஃபர்மேஷன் 2 to 7 அப்படிங்கிறதுலாம். சரி, அடுத்தது பசிபிக் பெருங்கடல் அருகில் உள்ள பெரும் மற்றும் ஈக்குவடார் பகுதிகளில் கரெக்ட் தான். பசிபிக் ரீஜியன்ல தான் எல் நினோ லானினோ ரெண்டுமே நடக்கும். சரியா? கரெக்ட். இது இந்தியாவில் தென்மேற்கு பருவக்காட்சி வீச ஆரம்பிப்பதில் காலதாமதத்தை கரெக்ட். ஏன்னா நம்ம அதிகமா பிளேம் பண்ணி இருக்கிறது எந்த ரெயின்ஃபால் அப்படின்னா தென்மேற்கு பருவக்காட்சியில் வரக்கூடிய ரெயின்ஃபால் தான் இந்தியாவில அதிகமா நம்பி இருப்போம். அப்படிதானே? அப்போ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும். அதனால ரெயின்ஃபால் அதிகமா லேட் ஆகும். சரி, அப்ப விளைச்சல் லேட் ஆகுது. இது எல்லாமே ரொம்ப டிலே ஆகிறதா இதுல சொல்றாங்க. அடுத்து பாருங்க, எல்னினோ. என்ன வார்த்தை? ஆக்சுவலா எல்னினோ லானினோ ரெண்டுமே ஒரு ஸ்பானிஷ் வேர்டு தான். அது கரெக்ட் தான். சரியா? ஆனா இது சிறிய பெண் குழந்தைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, அதான் மிஸ்டேக். ஆக்சுவலா சிறிய பெண் குழந்தைன்னா லானினோவை தான் பெண் குழந்தைன்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப எல்னினோவை என்ன சொல்லுவாங்கன்னா ஆண் குழந்தையுமா, ஆண் குழந்தை அல்லது குழந்தை இயேசு. ஆக்சுவலா இது டிசம்பர் மாதத்துல இந்த இன்சிடென்ட் வந்து நடக்குமா, அதனால அதை அப்படி சொல்லுவாங்க. சரியா? ஆண் குழந்தை அல்லது குழந்தை இயேசுவாங்க. அதுதான் ஆக்சுவலா எல்னினோங்கிற வார்த்தைக்கு மீனிங். என்ன, ஆண் குழந்தை இல்லைன்னா குழந்தை இயேசு. ஆமா, லானினோனா தான் பெண் குழந்தை, எல்னினோனா ஆண் குழந்தை. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 139. Based on the following statements, choose the correct answer. The city is called the electronic capital of India. கண்ணை மூடிட்டு போடலாம். மின்னியல் தலைநகரம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். சரியா? மின்னியல் தலைநகரம்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா பெங்களூரை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா மின்னியல் தலைநகரம்னு சொல்லுவோம். சிலிகான் வேலி, அதுவும் அதான் கரெக்ட். சிலிகான் வேலின்னு எதான் சொல்லுவாங்க அப்படின்னா பெங்களூருக்கு சொல்லுவோம். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்தது இதே மாதிரி வேற என்ன நேம்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னா, நீங்க இது அது என்ன மான்செஸ்டர் தெரியும்.
மான்செஸ்டர் வந்து ஒரு சின்ன சேஞ்சு, மும்பை கிடையாது, இப்ப அப்டேட் ஆயிட்டு குஜராத்ல இருக்கக்கூடிய அகமதாபாத், அதுதான் இப்ப இந்தியாவின் மான்செஸ்டர். என்ன பழைய டேட்டாவே படிச்சுட்டு இருக்காதீங்க. இந்தியாவின் மான்செஸ்டர் எதுன்னு கேட்டா முதல்லதான் மும்பை, இப்போ வந்து என்னன்னு சொல்லி கேட்டா அகமதாபாத். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கேட்டா கோயம்புத்தூர், அது வந்து சேஞ்ச் ஆகல. ஓகேவா? அதே மாதிரி இது நம்ம டெட்ராய்டு எதை சொல்லுவோம்? சென்னையை சொல்லுவோம். சரியா? அதே மாதிரி மான்செஸ்டர் எதை சொல்லுவாங்க அப்படின்னா அகமதாபாத் சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, அடுத்தது 140 கங்கா விரைவு சாலை 29/2026 அன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடியால ஸ்டார்ட் பண்ணி வச்சது கரெக்ட் தான். இந்த கிரீன்ஃபீல்டு விரைவு சாலையின் மொத்த நீளம் 594 கிலோமீட்டர், அதுவும் கரெக்ட் தான். இல்ல என்ன அப்படின்னா மீரட் வந்து நம்ம இப்ப கூட நேம் சேஞ்ச் பண்ணாங்க, பிரயாக்ராஜ்னு சொல்லுவாங்க, வாரணாசி கிடையாது, பிரயாக்ராஜ். அலகாபாத் தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரயாக்ராஜ் அப்படின்னு சொல்லி நேம் சேஞ்ச் பண்ணாங்க. ஓகேவா? பிரயாக்ராஜ் கூட இணைக்கக்கூடியதான் என்ன அப்படின்னா இது. அப்போ 1, 2 கரெக்டா இருக்கு, 3 மட்டும் தப்பா இருக்கு. இப்போ இது கரண்ட் அஃபேரோட சேர்ந்துதான் நீங்க படிச்சு வச்சுக்கலாம். சரி, அடுத்தது பாருங்களேன், தவறான காப்பு. காப்புல இருந்து கம்பல்சரி கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு, ஏன்னா குரூப் 2 மெயின்ஸ்ல இடந்த கொஸ்டின் தான். சரியா? காப் அப்படிங்கும் போது காப்போட ஃபுல் ஃபார்ம் என்ன சொல்லுவாங்க? கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படிமா, என்ன கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படிமா. ஓகேவா? ஒவ்வொரு காப்பும் எங்கெங்க நடக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தவறான இதெல்லாம் கரெக்டா தான். 30 பிரேசில்ல நடந்திருக்கும், 31 துருக்கியில நடந்திருக்கும். சரியா? ஆக்சுவலா இந்த வருஷம் தான் நடக்க போகுது, 2026 துருக்கி. சரியா? COP 28 வந்து ஐக்கிய அரபு, இது முடிச்சாச்சு. 32 வந்து ஜெர்மனி இல்ல, இது வந்து எப்ப நடக்க போகுது அப்படின்னா 2027 ஆஸ்திரேலியா பிளான் பண்ணியிருக்காங்க. சரியா? இன்னும் நடக்கல, இதுவும் நடக்கல, 2 தான் நடக்க போகுது. சரியா? அப்ப COP 31 அப்படிங்கிறது துருக்கி 2024 நடக்க முடியுது. COP 32 வந்து ஆஸ்திரேலியா. சரியா? அப்ப நம்மளுக்கு இந்தியாவில முதல்ல எப்ப நடந்திருக்கும்னா COP 8 புதுடெல்லியில நடந்திருக்கும். சரியா? காப்பை பத்தி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. COP 1 பெர்லின்ல நடந்திருக்கும். சரியா? ஓகேவா? எப்ப நடந்திருக்கும்? 1995, அடுத்து 1996. 2வது காப்போட 3வது காப் இம்பார்ட்டன்ட். COP 3ங்கிறது ஜப்பான்ல நடந்திருக்கும். கியோட்டோ புரோட்டோகால்ங்கிறது இங்கதான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னு. எப்போ அப்படின்னா 1997ல. இதுலதான் கியோட்டோ புரோட்டோகால் அப்படிங்கறது கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? இப்போ இந்த காப்பை வச்சு இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம 2027ல ஆஸ்திரேலியால பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்க, 142 பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? தார் பாளையத்தை வச்சு கேக்குறாங்க. சரியா? நல்லா கவனிச்சுக்கணும். நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய ஒரே ஒரு டெசர்ட்னு பாத்தீங்கன்னா தார் டெசர்ட் தான். இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இயற்கை எல்லையா இருக்கு. கரெக்ட் தான். பாகிஸ்தானில் இப்பாலைவனம் சோலிஸ்தான் என்று அழைக்கப்படுகிறது, அதுவும் கரெக்ட் தான். சரியா? லூனி நதியானது இந்த பாலைவனத்துல போகக்கூடிய ஒரு நதியா 2 ரிவரை வந்து சொல்லியிருப்பாங்க, ஒன்னு லூனின்னு ஒன்று சரஸ்வதினு சொல்லுவாங்க. இல்ல சரஸ்வதி வந்து இப்ப மறைஞ்சு போனதா சொல்றாங்க. சரியா? இப்போ லூனி நதியானது இந்த பாலைவனத்தில் பாயும் ஒரே நதி, அதுவும் கரெக்ட் தான். என்ன தப்பு இது? தார் பாலைவனம் உலகின் 5வதா? இல்ல, 7வது. இது நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ உள்ள எடிஷன்ல 7ன்னு கொடுத்துருக்காங்க, பழைய எடிஷன்ல 17ன்னு இருக்கு. சரியா? அப்ப இது இப்போ உள்ள புக்குக்கு ஏத்தாப்புல மாத்தி வச்சுக்கோங்க, 7வது. ஓகேவா? இது போக உப அயனமண்டல பாலைவனம் வாங்க, சப்டிராபிக்கல் டெசர்ட் வாங்க. அதாவதுன்னா உப அயனமண்டல பாலைவனம்னா என்ன? வெயில பொறுத்து. அதுல எத்தனாவது பிளேஸ்ன்னு கேட்டா 9th பிளேஸ். சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 143 பாருங்க, மேட்ச் த ஃபாலோவிங். அதாவது இது 9th வளிமண்டலம் அட்மாஸ்பியர் லெசன்ல இருக்கக்கூடிய வெப்பமண்டல புயல்கள், அது சொல்லக்கூடிய ஏரியாஸ். டைபூன் எங்க சொல்லுவாங்க? ஜப்பான்ல டைபூன்கள் சொல்லி சொல்லுவாங்க. சரியா? ஹரிக்கேன்ங்கிறது எங்க சொல்லுவாங்கன்னா அட்லாண்டிக்ல சொல்லுவாங்க, ஹரிக்கேன். வில்லிங்கிறது ஆஸ்திரேலியா, வேக்யூஸ்ங்கிறது பிலிப்பைன்ஸ்ல சொல்லக்கூடியது. ஓகேவா? சரி, ஓகே. இது வந்து 9th வளிமண்டலம் ஒரு லெசன் இருக்கா, 3rd லெசனா இருக்கும். அட்மாஸ்பியர்னு ஒரு லெசன் இருக்கும், அந்த லெசன்ல இருக்கக்கூடியது படிக்க வேண்டியது. மேத்ஸ்ல அடிக்கடி கேட்பாங்க. சரியா? அடுத்தது பாருங்க, 2018ஆம் ஆண்டின் தேசிய வனக்கொள்கை வரைவின்படி மொத்த புவியியல் பரப்பளவில் தேசிய அளவிலான காடுமுச்ச மரங்களின் பரப்பளவுக்கான முதன்மை இலக்கு 33. சரியா? இது டைரக்ட் கொஸ்டின். ஏன் அப்படின்னா முதல்ல நம்மளுக்கு வனக்கொள்கை எப்ப கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 1894. இது 2 நேரம் திருத்திருப்பாங்க, 1952, 1988. இதுபடியும் அதான் சொல்லியிருப்பாங்க. சரியா? 3ல 1 பங்கு என்ன இருக்கணும்? கம்பல்சரி
ஒரு நாடுன்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா 3/1 என்ன இருக்கணும் அப்படின்னா ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது 33.33%. சரியா, அதுதான் இங்கேயும் சொல்றாங்க. 2018ஆம் ஆண்டின் தேசிய வனக்கொள்கை வரைவின்படி என்ன பண்ணிருப்பாங்கன்னா 33% அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. சரியா, சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஜூலை 21, 2026 அன்று ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு காரணமாக சீன எல்லைக்கான போக்குவரத்தை இணைக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த சோப்லா தாகர் சாலை துண்டிக்கப்பட்டது. உத்தரகாண்ட் மாநிலத்தின் எந்த மாவட்டத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்தது? கரண்ட் அஃபேர் தான் இதுவும். அதாவது பித்தோராகர் அப்படிம்பாங்க, அந்த ஏரியால நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் இது. சரியா, சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ல டைரக்ட். சரியா, அடுத்தது இது வந்து புயல் சைக்ளோன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த வார்தா வந்து எங்க நடந்திருக்குன்னா நம்ம சென்னையை தான் தாக்கியிருக்கோம். சரியா, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எப்போ அப்படின்னா 2016 டிசம்பர் மாதம். சரியா, பாணி வந்து ஒடிஷா. இது வந்து நடந்தது 2019 நடந்திருக்கும். சரியா, இது வந்து எப்ப நடந்திருக்குன்னா மே மாசம் அங்க நடந்திருக்கும். ஒடிசால மே மாசம் நடந்திருக்கும். அடுத்து மாண்டஸ் கொடுத்துருக்காங்களா, இது வந்து 2022. இது வந்து எப்போ, இதுவும் டிசம்பர் மந்த்ல நடந்ததுதான். சரியா, இது எங்க நடந்திருக்கும் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு ஆந்திரா ரீஜியன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து நடந்திருக்கும். தமிழ்நாடு ஆந்திரா ரீஜியன் ஒட்டி ஃபுல்லா நடந்திருக்கும். சரியா, ஆர்டர் பாத்தீங்கன்னா 1, 2, 3 வரிசையா தான் இருக்கு. ஓகேவா, ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 147 பாருங்க. இந்த டெக்கான் பிளாட்டியூ. சரியா, அதாவது தக்கான பீடபூமி சுமார் 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவையும் சராசரியாக 200 மீட்டர் உயரமும் மற்றும் தோராயமாக முக்கோண வடிவமும் கொண்டது. தக்கான பீடபூமியின் வட மேற்கு எல்லையாக அமைந்துள்ள மலை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம இந்தியாவை பொறுத்தவரை நம்ம ஒரு 5 மலைத்தொடர் நல்லா பார்க்கலாம். சரியா, என்ன அப்படின்னா ஆரவள்ளி, விந்திய மலைத்தொடர், சாத்புரா மலைத்தொடர், மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர், கிழக்கு தொடர்ச்சி மலை. ஓகேவா, அந்த மாதிரி 5 மலைத்தொடர் நம்ம பார்ப்போம். இதுல என்ன கேட்கறாங்க, இதான் விந்திய மலைத்தொடர். இந்தியாவை 2ஆ பிரிக்கக்கூடிய மலைத்தொடர் எதுன்னு சொல்லி கேட்டா இந்த மலைத்தொடர் தான். இதுல என்ன கேட்கறாங்க, தக்கான பீட பூமியோட. ஏன்னா நம்மளுக்கு டெக்கான் பிளாட்டியூ இருக்குது இங்கதான். சரி, ஃபுல்லா பிளாட்டியூஸ் தான் வரும். டெக்கான் பிளாட்டியூ இங்கதான் வருது. அப்ப வடக்குல மேற்கு எல்லையா இருக்கு. கரெக்ட், வடமேற்கு எல்லையா அமைந்துள்ள மலைத்தொடர். அதை வச்சு ஈஸியா எடுத்துடலாம். என்னதான் விந்திய சாத்புரா மலைத்தொடர் அப்படிங்கிறது. சரியா, சரி, ஓகே. அடுத்தது சரியான இணையை காண்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இது வந்து தலைக்காட்சி. தலைக்காட்சினா காட்சியை முதல் நம்ம 4 டைப் சொல்லுவோம். என்னெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா கோல் காட்சும் வாங்க, காலமுறை காட்சி, கோல் காட்சி, காலமுறை காட்சி, அடுத்ததா மாறுதலுக்கு உட்பட்ட காட்சி, அடுத்ததா தலைக்காட்சி. இந்த மாதிரி 4 டைப் சொல்லுவாங்களா. இந்த தலைக்காட்சி பத்தி தான் கேட்கறாங்க. இதுக்கு டெபினிஷனே என்ன, ஒரு வருஷத்துல ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்தை மட்டும் வீசுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தலைக்காட்சின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா, அதுல அவங்க என்ன கேட்கறாங்க பாருங்க, அது வீசக்கூடிய இடத்துக்கு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. அப்ப பிரான்ஸ்ல வந்து மிஸ்ட்ரல் தான் சொல்லுவாங்க. கரெக்ட் தான். சரியா, அடுத்து பான் காட்சி எங்க சொல்லுவாங்க அப்படின்னா ஐரோப்பா ஆல்ப்ஸ் மலைத்தொடர்ல. பான் காட்சி வந்து ஐரோப்பா ஆல்ப்ஸ் மலைத்தொடருக்கு தெரியுமா, அங்கதான் அப்படி சொல்லுவாங்க பான் காட்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. லூங்கிறது இத்தாலி கிடையாது, லூங்கிறது இந்தியால சொல்லக்கூடிய பேர். லூங்கிறது நம்ம இந்தியால தார் பாலைவனத்துல வீசி இருக்கும். இந்தியா தார் பாலைவனம். சரியா, அங்க வீசிருக்கோம். அப்ப இத்தாலியில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா போரா. இத்தாலியில என்ன பேர் சொல்லுவாங்க, போரான்னு சொல்லுவாங்க. சின்னூக்குங்கிறது வட அமெரிக்கால, இது அப்படி மாறி இருக்கு. சரியா, சின்னூக்குங்கிறது வட அமெரிக்கால தான் என்ன சொல்லுவாங்க, சின்னூக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பான் காட்சிங்கிறது ஐரோப்பா ஆல்ப்ஸ் மலைத்தொடர்ல சொல்லுவாங்க. மிஸ்ட்ரல் பிரான்ஸ், லூங்கிறது லூங்கிறது இந்தியா. லூங்கிறது இந்தியாவில் தார் பாலைவனத்துல, இத்தாலியில வந்து போரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, இதுவும் நம்ம 9th புக்ல அட்மாஸ்பியர் அப்படின்னு லெசன்ல இருக்கக்கூடிய ஒரு மேட்ச். சரியா, கொஞ்சம் பெரிய லெசனா இருக்கும். இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் மட்டும் அதில் படிச்சா போதும். 149 சைலண்ட் வேலி. ஆக்சுவலா இது வந்து கேரளால இருக்கக்கூடிய ஒரு ரீஜியன். சரியா, தாவர மற்றும் சூழலியல் பண்புகளை கவனின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இது முக்கியமாக தெற்கு மேற்கு தொடர்ச்சி மலையின் மலைக்காடுகள் மற்றும் வெப்பமண்டல ஈரப்பதமான பசுமை மாறா காடுகளால் ஆனதுன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். ஓகேவா, பசுமை மாறா காடுகள். சரியா, எவர் கிரீன் ஃபாரஸ்ட். சரியா, ஓகே. அடுத்தது பாருங்க,
இப்பூங்காவில் பரந்த அளவிலான இலையுதிர் சோளா காடுகள் கிடையாது. அதேதான், என்ன இருக்கும், எவர்கிரீன் ஃபாரஸ்ட் தான் இருக்கும், பசுமை மாறா காடுகள் தான் இருக்கும் அதிகமா. சரியா, காடுகள் தான் அதிகம். அடுத்தது பாருங்க, இங்குள்ள தாவரங்கள் ஜிம்னோஸ்பம். இல்லைன்னு இப்படி வார்த்தைலாம் வந்தாலே அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பா இருக்கும்னு தான் அர்த்தம். சரியா, இல்லை, ஓகேவா, மட்டும் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்ஸ்லாம் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிலாம் இது இருந்துச்சு அப்படின்னா மேக்சிமம் அது தப்பா தான் இருக்கும். இங்குள்ள தாவரங்களில் ஜிம்னோஸ்பம் வகை தாவரங்கள் முற்றிலும் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதெல்லாம் இருக்கும், ஜிம்னோஸ்பம் தாவரங்கள் அதிகமா இருக்கு. அதனாலதான் ஒண்ணு மட்டும் கரெக்டு, மற்ற ரெண்டும் என்னது நம்மளுக்கு தப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஜிம்னோஸ்பம் தாவரங்களும் இருக்கு, அதுதான் அதிகமா இருக்கு. ஓகேவா, இருக்கிறதுன்னு படிச்சுக்கோங்க. சரியா, சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 150 பாருங்க. பின்வரும் கூச்சுகளை கவனி. தங்க நாற்கர சாலை, குவாட்ரிலேட்டரல் கோல்டன் குவாட்ரிலேட்டரல் ஹைவேஸ் ப்ராஜெக்ட்பாங்க. ஆக்சுவலா இது வந்து 1999 அடல் பிகாரி வாஜ்பாய் அவங்க இருக்கும்போது, பிரதமரா இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. ஓகேவா, சில 4 முக்கிய நகரங்களை ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். டெல்லி மேல, இந்த சைட்ல கொல்கத்தா, அடுத்ததா சென்னை, அடுத்ததா மும்பை, அதுக்கப்புறம் டெல்லி. சரியா, அதை பத்தி தான் இவங்க கொடுக்குறாங்க பாருங்க. இத்திட்டம் 1999 பிரதமர் வாஜ்பாய் அவர்களால் தொடங்கப்பட்டது. கரெக்ட் தான். ஓகேவா, அடுத்து பாருங்க, இத்திட்டம் 5846 கிலோமீட்டர் நீளத்தையும் 4 முதல் 6 வழிகளை, கரெக்ட் தானே, 4 ways 6 ways அந்த மாதிரி இருக்கும். இத்திட்டத்தின் வழித்தடங்களில் மும்பை டு சென்னை வழித்தடம் கிடையாது. மும்பை டு சென்னை வழித்தடம் இது சின்னதா இருக்கும். எங்க, நம்ம டெல்லி டு கொல்கத்தா, அதுதான் ரொம்ப லெங்தியஸ்டா இருக்கும். சரியா, டெல்லி டு கொல்கத்தா இதான் வந்து இதா இருக்கு. சரியா, அப்ப ஆன்சர் வந்து ஓகேவா. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த SDG. சரியா, அதுதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து 2015 இதுக்கான ஃபர்ஸ்ட் வந்து நடந்திருக்கும். சரியா, மீட்டிங். ஆக்சுவலா 2015 என்னது நிகழ்வு 2030 அப்படிங்கிற ஹெட்டிங்ல நடத்திருப்பாங்க. ஸ்கூல் புக்ல இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னா 12th ஜியாகிரபில பேணத்தகுந்த மேம்பாடுன்னு ஒரு லெசன் இருக்கு. அந்த லெசன்ல இதை டெப்தா கொடுத்துருப்பாங்க. இந்த SDG பத்தி இப்போ கொஸ்டின் வராத கொஸ்டின் பேப்பரே கிடையாது, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் பத்தி. சரியா, மொத்தம் எத்தனை கோல்ஸ் இருக்கும், 17 கோல்ஸ் இருக்கும். அவங்க என்ன கேட்கறாங்க பாருங்க, நிலையான வளர்ச்சி இலக்குகள் எந்த ஆண்டுக்குள் முழுமையாக அதை ஃபில் பண்ணுவாங்க, ஃபுல்லா நிறைவேற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா டார்கெட் வந்து நம்ம 2030 வச்சிருப்போம். சரியா, எல்லா டார்கெட்டும் ஓரளவு படிச்சு வச்சுக்கோங்க. இது வந்து SDG டார்கெட் வந்து 2030. நெட் ஜீரோ கார்பன் எப்போன்னு சொல்லி கேட்டா 2070. சரியா, ஓகே. அப்போ இதுல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், இது டார்கெட் என்ன ஏன்னு கேட்கறாங்க. இப்போ SDG 17 கோல்ஸ் மேக்ஸிமம் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் அப்படிதானே. என்னது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, நோ பவர்ட்டி, ஜீரோ ஹங்கர், ஓகேவா, குவாலிட்டி எஜுகேஷன், ஓகேவா, சாரி குட் ஹெல்த், குவாலிட்டி எஜுகேஷன், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்னு இங்கிலீஷ்ல கொஞ்சம் படிச்சு வச்சிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். சரியா, மொத்தம் 17 கோல்ஸ் உண்டு. ஓகேவா, இங்கிலீஷ்ல கொஞ்சம் ஷார்ட்டா பார்த்து வச்சுக்கோங்க. எப்பவுமே போன குரூப் 2ல கேட்டிருந்த கொஸ்டின், குரூப் 1ல கேட்டிருந்த கொஸ்டின், ஓகேவா, ஆர்டர் படுத்த சொல்லி போன தடவை கேட்டிருந்தாங்க, மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதனால SDG நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. SDG மொத்தம் எத்தனை கோல்ஸ் இருக்குன்னு கேட்டா 17 கோல்ஸ் இருக்கு. சரியா, ஓகே. அடுத்தது பாருங்க, 152. பின்வரும் பூச்சிகளில் தவறானது என்னன்னு கேக்குறாங்க. மண் புவியின் தோல், 8th புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட். சரியா, மண்ணை வந்து என்ன சொல்லுவாங்க, the skin for earth, the skin of earthம்பாங்க. கரெக்ட் தான். சரியா, மண் புவியின் தோல் தான். காலநிலையை பொறுத்து மண் உருவாகுது. கரெக்ட் தான். ஏன்னா ஒரு கைப்பிடி மண் உருவாகுக்கு கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆகுமா. வளமான மண் உருவாகணும் அப்படின்னா 3000 வருஷம் ஆகும். இதுவும் ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய டேட்டா. 3000 வருஷம் ஆகும். சரியா, உலக மண் தினம் இன்னைக்கு டிசம்பர் 5. எப்பல இருந்து செலிப்ரேட் பண்றோம், 2014 ஆன்வர்ட்ஸ், 2017 இருந்து 14 இருந்து செலிப்ரேட் பண்றோம். இந்த இயற்கான தீம் என்ன, 2026க்கான தீம் ஹெல்தி சாயில்ஸ் ஃபார் ஹெல்தி சிட்டிஸ். ஹெல்தி சாயில் ஃபார் ஹெல்தி சிட்டிஸ் ஞாபகம் வச்சுக்கலாமா. ஆரோக்கியமான மண்ணுங்கிறது ஆரோக்கியமான நகரங்களுக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அப்ப தப்பு பார்த்தா ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 153. உலகில் உள்ள
மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர். The oldest bold mountain range in the world is the Aravalli Range. On which mountain is Guru Shikhar, the highest peak of the Aravalli Range located? நீங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னாலே இந்தியால ஆரவல்லி ரேஞ்ச் இப்படி இருக்கும். சரியா? இதுலதான் இருக்கக்கூடிய சிகரம் என்ன சொல்றாங்கன்னா குரு சிகார்னு சொல்றாங்க. குரு சிகாரோட ஹைட்னு பாத்தீங்கன்னா 17-22 மீட்டர் ஹைட்ல இந்த குரு சிகார் இருக்கும். அது எந்த மலைத்தொடர்ல இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. அபு மலைத்தொடர்ல இருக்கு. அதுல இருக்கக்கூடிய அபு மலைத்தொடர். சரியா? ஆரவல்லின்னு பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? செங்குத்தான மலைத்தொடர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? இன்னொன்னு மிஞ்சிய மலைத்தொடர்னு அதை சொல்லுவாங்க. மிஞ்சிய மலைத்தொடர். மிஞ்சிய மலைத்தொடர்னா இங்கேயும் ரேஞ்சஸ் இருக்கும், இங்கேயும் ரேஞ்சஸ் இருக்கும். இந்த ரீஜியன்ல ஆரவல்லி மட்டும்தான் இருக்கும். அதனால அதை மிஞ்சி நிக்கிறதுனால மிஞ்சிய மலைத்தொடர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? அதே மாதிரி வேர்ல்டுலயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர். பழைய புக்கு பாக்ஸ். சரியா? மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எதான் சொல்லுவாங்க? ஆரவல்லி ரேஞ்ச் தான் சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, அப்போ செங்குத்து மலைத்தொடர். ஆக்சுவலா இது இருக்கிறதுனாலதான் ராஜஸ்தானுக்கு என்ன இல்ல ரெயின்ஃபால் இல்லைங்க. ஆக்சுவலா இங்க இருந்து வரக்கூடிய அந்த காத்து அப்படியே இந்த மலைத்தொடர் இந்த ரீஜன்லயே பெய்யுது. சரியா? அதனால அதுக்கு அந்த சைட்ல இருக்கக்கூடிய ராஜஸ்தானுக்கு என்ன இல்ல ரெயின்ஃபால் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 154 பாருங்க. பின்வரும் கூச்சுகளை கவனி. என்ன கேட்டிருக்காங்க? இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி. ஆக்சுவலா உப்பு ஏரி சாம்பார் ஏரி, கொள்ளேரி ஏரி இல்ல. என்ன இது நீங்க ஸ்கூல் புக்லயே படிச்சிருப்பீங்க. இந்தியாவோட மிகப்பெரிய உப்பு ஏரி எதை சொல்லுவாங்க அப்படின்னா சாம்பார் ஏரி சொல்லுவாங்க. இந்த சாம்பார் ஏரி எங்க இருக்கு அப்படின்னா ராஜஸ்தான்ல இருக்கு. சமோலி பார்க்கும்போது பார்ப்போம். நன்னீர் ஏரினா கொள்ளேரி ஏரி அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரியா? ஆசியான் மிகப்பெரிய செயற்கை ஏரினா போர்ஜல் ஏரி. சரி, இப்போ கூட கரண்ட் அஃபேர் நம்ம ராஜஸ்தான்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு 27 கிலோமீட்டர் கிட்ட என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு செயற்கையா ஒரு ஏரியை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. சரியா? எங்க தார் பாலைவனத்திலேயே தார் டெசர்ட் இருக்கு இல்லையா? அங்க தார் பாலைவனத்துல செயற்கை ஏரி அப்படிங்கிற ஒண்ண ஆரம்பிச்சு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 27 கிலோமீட்டருக்கு அந்த ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய மக்களோட குடிநீர் போக்குவரத்து அது எல்லாத்துக்காகவும் தண்ணிக்காக. சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 155 அது கரண்ட் அஃபேர்னா நான் சொன்னது. அடுத்தது 2026 இந்தியாவில் மொத்த உயிர்கோள காப்பகங்களில் இதுல எல்லாரும் கம்பல்சரி பார்க்க வேண்டியது. ஏன்னா இப்போ உள்ள புக்ல நம்மளுக்கு இப்ப அப்டேட்லயுமே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 11 பயோடைவர்சிட்டி கொடுத்துருப்பாங்க. சரியா? ரிசர்வ்ஸ் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் வந்து 11 கொடுத்துருப்பாங்க. ஆனா இப்போ 2 ஆட் பண்ணிட்டாங்க. சரியா? அதுதான் இதுல கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, ஜூலை 2026 இந்தியால மொத்த உயிர்கோள காப்பகங்கள்ல 13 யுனெஸ்கோவால அங்கீகரிக்கப்பட்டது. மொத்த உயிர்கோள காப்பகங்கள் எத்தனை இருக்கு? நம்மளுக்கு 18 இருக்கு. இது வந்து டோட்டல். சரியா? இதுல யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 11 இது ஓல்டு டேட்டா. இப்ப இதோட 2 சேர்த்து 13 வந்து யுனெஸ்கோவால அங்கீகரிக்கப்பட்டதா சொல்றாங்க. அததான் கேக்குறாங்க. பின்வரும் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள காப்பகங்களில் பொருந்தாதது எதுன்னு சொல்லி கேக்குறாங்க. சரியா? ஆக்சுவலா மனாஸ் சிக்கிம்ல இருக்கக்கூடிய மனாஸ் இருக்கா, இது வராது. ஓகேவா? ஒண்ணு என்னது நோக்ரக் உண்டு, மேகாலயா தான். சிம்லிபால் இருக்கா, ஒடிசா. ஓகேவா? இது உண்டு. நந்தாதேவி உத்தரகாண்டும் உண்டு. இப்போ நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்க ஒண்ணு என்ன அப்படின்னா கோல்டு இமே இது நம்ம அது பேர் என்ன இமாச்சல்ல இருக்கக்கூடிய குளிர்பாளையம் அதுவும் இதுல உண்டு. சரியா? ஆனா மானாஸ் வந்து வராது. உயிர்கோள காப்பகங்கள்ல வராது. மத்த எல்லாம் ஒரு நோக்ரக் வந்து ஆல்ரெடி யுனெஸ்கோவால அங்கீகரிக்கப்பட்டதுதான். நந்தாதேவி உத்தரகாண்ட் வந்து யுனெஸ்கோவால அங்கீகரிக்கப்படல, இப்போ அங்கீகரிச்சிருக்காங்க. சிம்லிபால் ஒடிசாவும் உண்டு. இப்போ ஹிமாச்சல் குளிர்பாளையம் இருக்கு தெரியுமா, அதுவும் யுனெஸ்கோவால அங்கீகரிக்கப்பட்டதுதான். ஓகேவா? இப்போ ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணது இதுவும் தான். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா? இது வித் ஸ்டேட்டோட படிச்சு வச்சுக்கணும்னா கம்பல்சரி, ஏன்னா அது கொஸ்டின். பிரதமர் நரேந்திர மோடி, இதுவும் முக்கியமானது, ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ட்ரெயின் அப்படிங்கறது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின் ஸ்டார்ட் பண்றதுனால என்ன நெட் ஜீரோ கார்பன்ங்கிறத டார்கெட். ஆக்சுவலா இந்தியன் ரயில்வே வந்து இந்த டார்கெட் எப்போ வச்சிருக்காங்க அப்படின்னா 2030 வச்சிருக்காங்க. யாரு நம்ம இந்தியன் ரயில்வேஸ் வந்து அவங்க அந்த நெட் ஜீரோ கார்பன் அப்படிங்கறத நம்ம வந்து 2070 வேர்ல்டு நம்ம இந்தியாவில வச்சிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இந்தியன் ரயில்வே மட்டும் 2030ங்கிறத டார்கெட்டா வச்சிருக்காங்க. சரியா? இப்போ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஹைட்ரஜன் ட்ரெயினை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ பாருங்க, இயங்கும் ரயிலை ஜூலை 17, 2026.
ஓகேவா? இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் மூலம் இயங்கும் பயணிகள் ரயில் எந்த வழித்தடத்துல இயக்கப்படுதுன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆக்சுவலா ஹரியானா இருக்கக்கூடிய ஜிந்த் டு சோனிபெட். இது எங்க இருக்கு அப்படின்னா ஹரியானா. ஹரியானா இருக்கக்கூடிய ஜிந்த்ங்கிற இடத்துல இருந்து சோனிபட் வரைக்கும். இப்போ ரீசன் கரண்ட் அஃபேர் இதெல்லாம் சரியா? இப்ப ஆல்ரெடி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்தது பாருங்க 157. கொங்கன் ரயில்வே பொறியியல் துறையின் அதிசயமாக கருதப்படுது. கரெக்ட் தான். கொங்கன் ரயில்வே வந்து பொறியியல் துறையோட அதிசயமா சொல்றாங்க. கொங்கன் ரயில்வே ஸ்டார்ட் பண்ணது ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா நவி மும்பைல இருக்கு. சரியா? எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா 1998ல கொங்கன் ரயில்வே வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இது ஸ்கூல் புக்ல இருக்காது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து கொங்கன் ரயில் பாதையில் 146. ஆக்சுவலா இது எதுக்கு வந்து பொறியியல் துறையோட பெரிய அதிசயமா ஃபீல் பண்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 146 ரிவர்ஸ இது வந்து கிடக்குது. 2000 ஒரே ட்ரெயின் கிடையாது. சரியா? ஓவராலா ஓகேவா? 2000 பாலத்தை கிடக்குது, 73 சுரங்க பாதைகளை கிடக்குது. இது எல்லாத்தையும் கிடக்கிறதுனாலதான் பொறியியல் துறையோட ஒரு பெரிய அதிசயமா இந்த கொங்கன் ரயில்வே வந்து சொல்றாங்க. 1998 நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நவி மும்பை. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். 158. ஜூன் 1, 2026 முதல் அமலுக்கு வரும் ரயில்வே இந்திய ரயில்வேயின் மாற்றங்கள் குறித்து பின்வரும் கூற்றுகளை கவனி. சரியா? இதுவும் கரண்ட் அஃபேர் தான். விசாகப்பட்டினத்தை தலைமையிடமாக கொண்டு இந்திய ரயில்வேயின் 18வது ரயில்வே மண்டலமாக தென் கடற்கரை ரயில்வே அதிகாரப்பூர்வமாக செயல்பாட்டுக்கு வந்துட்டு. இவ்வளவு நாள் நம்ம 18th ஜோன்ங்கிறது கிளாஸ்ல நடத்திட்டே தான் இருந்தோம். அதிகாரப்பூர்வமா செயல்பாட்டுக்கு வந்தது வந்து இப்போ வந்திருக்குன்னா வைசாக்ல இருக்கு. தென் கடற்கரை ரயில்வேங்கிறது வைசாக்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சரியா? இது நீங்க 17 ஜோன்ஸ்ங்கிறது உங்க ஸ்கூல் புக்ல இருக்கும். இந்த 18th ஜோனா இதை எழுதி வச்சுக்கணும். தென் கடற்கரை ரயில்வே எங்க இருக்கு? வைசாக், விசாகப்பட்டினத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சரியா? அடுத்து ஏற்கனவே இருந்த வால்டர் பிரிவை பிரிப்பதன் மூலம் புதிதாக உருவாக்கப்பட்ட ரயகடா பிரிவு கிழக்கு கடற்கரை ரயில்வேயின் கீழ் தனது முறையான செயல்பாட்டை தொடங்குது. ரெண்டுமே ஆக்சுவலா கரெக்ட் தான். சரியா? 1 மற்றும் 2. அடுத்து பாருங்க, அது கரண்ட் அஃபேர். ஓகேவா? பின்வரும் இணைகளை கவனியா. மேற்கு கடற்கரை சமவெளி. ஆக்சுவலா நம்மளை பொறுத்தவரையும் கோஸ்டல் பிளைன்ஸ் வந்து நம்ம 2 சொல்லுவோம். சரியா? என்னென்ன கோஸ்டல் பிளைன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா, ஒண்ணு மேற்கு கடற்கரை சமவெளி இந்த இருக்கா, இங்க வர்றது ஒண்ணு, இன்னொன்னு இங்க வர்றது. சரியா? இது வந்து மேற்கு, இது வந்து கிழக்கு கடற்கரை சமவெளி. அவங்க என்ன கேட்கிறாங்க பாருங்க, பின்வரும் இணைகளை கவனி. மேற்கு கடற்கரை சமவெளியை தான் கேட்காங்க. இங்க இருக்கக்கூடிய ராணாம் கட்சியில இருந்து கோவா வரையும் இருக்கா, இதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கொங்கன் கோஸ்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? அது கரெக்டா இருக்கா பாருங்க. குஜராத்ல இருந்து கோவா வரையும் கரெக்ட். அடுத்து 2வது கனரா கடற்கரை. இங்க இது எங்க இருந்து எங்க வரை இருக்குன்னா நம்மளுக்கு கோவால முடியுதா, கோவா டு மங்களூர் வரை இருக்கும். சரியா? இதுதான் என்ன சொல்றாங்கன்னா கனராங்கிறாங்க. கரெக்ட், மத்திய பகுதி. அடுத்தது மலபார் கடற்கரை பாருங்க, மங்களூர்ல இருந்து நம்மளுக்கு கன்னியாகுமரி வரை இருக்கும். ஸ்கூல் புக்கு எல்லாம் இருக்கு. சரியா? ஆனா இமேஜ் தான் இருக்காது. ஓகேவா? நீங்க இமேஜ் வச்சு படிச்சிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். சரியா? அப்ப இதான் கொங்கன் கோஸ்ட், கோவா கடற்கரை, மங்களூர் கடற்கரை. சரியா? இது கன்னியாகுமரி, இதுவும் கரெக்ட் தான். 3மே கரெக்ட் தான். அதே மாதிரி கிழக்கு கடற்கரை வாங்க, இதுவும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். கிழக்கு கடற்கரைன்னு பார்க்கும்போது இங்க என்ன போகும், நம்மளுக்கு காவிரி. அப்போ காவிரியில இருந்து நம்மளுக்கு கிருஷ்ணா போகும் இல்லையா, அது வரை இருக்கும். காவிரி டு கிருஷ்ணா. இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சோழமண்டல கடற்கரைன்னு சொல்லுவோம். இது கோரமண்டல கோஸ்ட்னு சொல்றோம் தெரியுமா, அது சோழமண்டல கடற்கரை. அடுத்தது இங்க கிருஷ்ணால இருந்து நம்மளுக்கு மகாநதி வருதா, அதுவரை இருக்கிறத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வட சர்க்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கிழக்கு கடற்கரை சமவெளியா சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, ஓகே. அதனால அனைத்து இணைகளும் சரி, ஆப்ஷன் டிங்கிறது ஆன்சர். அடுத்ததா பாருங்க 160 ஃபைனல் கொஸ்டின். ஓகேவா? இது என்ன, இது போன குரூப் 1ல கேட்டிருந்த கொஸ்டின். சரியா? ஷிஃப்டிங் கல்டிவேஷன் இருக்கு இல்லையா, இடப்பெயர்வு வேளாண்மை இருக்கு இல்லையா, அதோட நேம்ஸ். இது வந்து நீங்க 10th லெவல்ல என்ன படிச்சிருப்போம், ஜூம் அசாம், பொன்னம் கேரளா, கொடு ஆந்திரா ஒடிசா, பெண்டா பீரா பீவர் மாசன் மத்திய பிரதேசம் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். அப்படித்தானே? இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது வேர்ல்டு லெவல்ல சொல்லக்கூடியது. சரியா? அப்போ ரோக்கா அப்படிங்கிறது எங்க சொல்லுவாங்க அப்படின்னா, ரோக்காங்கிறது நம்மளுக்கு பிரேசில்ல சொல்லக்கூடியது. ஹொனுகோன்னு சொல்றாங்க தெரியுமா, ஹொனுகோ வந்து எங்க அப்படின்னா வெனிசுலான்னு சொல்லக்கூடியது. அடுத்து ரேங்கிறது எங்க அப்படின்னா வியட்நாம்ல சொல்லக்கூடியது. தவிங்கிறது மடகாஸ்கர்ல சொல்லணும். சரியா? இந்த தவிங்கிறதும் 12th புக்ல இருக்காது, எக்ஸ்ட்ராவா எழுதி வச்சுக்கணும் நீங்க. இது போக என்னெல்லாம் சொல்லுவாங்கிறது நான் சொல்றேன், கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சென் அப்படிங்கிறது இலங்கையில சொல்லக்கூடியது. சென்ங்கிறது இலங்கை. தான்கியாம் வாங்கண்ணே, தான்கியா. தான்கியாங்கிறது மியான்மர்ல சொல்லக்கூடியது. ஓகேவா? அடுத்தது
கொனுகோ சொல்லியாச்சு அப்படின்னா ரோக்கா கொனுகோ சொல்லியாச்சு. தென் இலங்கை, தான்கியா, மியான்மர். ஓகேவா? அது போக இது போக ஜூமிங் இல்லைன்னா பீவர் ரெண்டும் வரும். என்ன ஜூமிங் இல்லைன்னா பீவர் வாங்க. இது வடகிழக்கு மாநிலங்களை சொல்லுவாங்க. இது போக கீமா சொல்லுவாங்க. கீமா வந்து இந்தோனேஷியால சொல்லக்கூடிய. ஓகேவா? இது எல்லாம் வந்து ஓரளவு படிச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா எல்லாம் படிச்சிருந்த பெரிய பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. பிரியமுடன் புவியியல் சீரீஸ்ல கூட அதை எடுத்திருப்போம். சரியா? இப்போ அது எல்லாமே படிக்கணும்னு தேவையில்ல. ஓரளவு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏதோ 1-2 தெரிஞ்சா கூட ஈஸியா மேட்ச்ல தான் கேட்பாங்க மேக்சிமம். இப்படி கேட்கும்போது ஈஸியா என்ன பண்ணிக்கலாம், ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. இந்த 60 கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே. நல்லா குரூப் 2 குரூப் 1க்கு குரூப் 4க்கு ரொம்ப வெறித்தனமா எல்லாரும் படிச்சுட்டு இருப்பீங்க. ஓகேவா? கண்டினியூஸா படிங்க, கன்சிஸ்டன்சியா படிங்க. ஓகேவா? வெற்றி நமது.